من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. صدق الله العظيم. السلام عليكم. கீதம் மேலப்பள்ளிவாசலுடைய மதரசா ஆசிரியர் அவர்கள் இப்போது நமக்கு மத்தியில் கீதம் படிப்பார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الله 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 الله. Amina Padar Abdullah Sidar Khadija Malalar Abu Bakr Tolar Quraishigal Talaivar Arabigal Rajar Quraishigal Talaivar Arabigal Rajar Sallallahu alayhi wa sallam. Allah 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 Umar Farooq Uthman
உஸ்மான் அலியும் உமர் ஃபாரூக்கும் உஸ்மான் அலியும் உன்னதம் அடைந்தார்கள் உங்களின் மூலம் உன்னதம் அடைந்தார்கள் உங்களின் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் 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 அல்லாஹ். கனவிலும் வருவீர் என் நினைவிலும் நிற்பீர் என் கபரிலும் வருவீர் என் கண்ணீரை துடைப்பீர். கனவிலும் வருவீர் என் நினைவிலும் நிற்பீர் என் கபரிலும் வருவீர் என் கண்ணீரை துடைப்பீர். மஹ்ஷரின் ராஜா மதீனாவின் ரோஜா மஹ்ஷரின் ராஜா மதீனாவின் ரோஜா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் 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 அல்லாஹ். புகழுக்குரியோன் என்று பெயர் வைத்தான் இறைவன் புகழுக்குரியோன் என்று பெயர் வைத்தான் இறைவன். நன்னபியை புகழாதே என்றுரைத்தான் கயவன் நன்னபியை புகழாதே என்றுரைத்தான் கயவன். எந்த நிலை வந்தாலும் நன்னபியை புகழ்வோம் எந்த நிலை வந்தாலும் நன்னபியை புகழ்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் 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 அல்லாஹ். ஸலாம். உணர்ச்சி பூர்வமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு அற்புதமான பாடல். நம்ம யாரை பற்றி பேசினாலும் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறோமோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களுடைய சிறப்புகளை பற்றி பாடும்போது இயல்பாகவே நமக்கு உணர்வுபூர்வமாக அது இருக்கிறது. இன்னைக்கு உலகம் எல்லாம் அவர்களுடைய நடைமுறையை ஆய்வு செய்கிறாங்க. அப்படி ஒரு தலைவரை இந்த உலகம் பார்க்கல, ஆய்வு செய்கிறாங்க. எப்படி இந்த காலத்தில், அறியாமை காலத்தில் 1450 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் அவர்களால் எப்படி சொல்ல முடிந்தது அப்படின்னு இன்னைக்கு ஆய்வு செய்கிறாங்க. அதனுடைய ஒரு அடிப்படையாக இந்த ஜனாசாவும் எடுத்துக்கலாம். ஒரு மனுஷனை இறந்த பிறகு கண்ணியமா முதலாக சொல்லுவாங்க, காக்கா தான் தன்னுடைய இனத்தை இறந்த பிறகு இன்னைக்கும் நடைமுறையில் இருக்கு, பார்ப்பீங்க. அது யாரும் பார்க்காத அளவுக்கு காக்கா என்ன செய்யுமா, தன்னுடைய மரண நேரம் நெருங்கும் போது இறை எடுக்க போகாதான். அது என்ன செய்யுமா, ஒரு இடத்துல அப்படியே மலை உச்சியில, மர உச்சியில அல்லது மனுஷன் பார்க்காத இடத்துக்கு போயிடுமா. அது இறந்து கிடக்கும் போது மற்ற பறவைகளுக்கு அது தெரிஞ்சுக்கிட்டு அதை கொண்டு போய் குழி தோண்டி அடக்கம் பண்ணுது. குழி தோண்டி அடக்கம் செய்யக்கூடிய பழக்கத்தை அல்லாஹ் தஆலா காக்கா மூலமா மனுஷனுக்கு உணர்த்தி இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனுஷன் வாழ்றான் அப்படின்னா எப்படி வேணாலும் வாழலாம், ஆனால் இப்படித்தான் வாழணும் ஒரு வழிமுறையை காட்டிட்டு அவன் இறந்த பிறகு கண்ணியமான முறையில் அவனை இறந்த பிறகு அவனை யாரும் இகழ்வா சிந்திக்க கூட கூடாதுன்னு சொல்லி தந்தாங்க. அடக்கம் பண்ணிடணும் கண்ணியமா. அதுக்கு பிறகு அவங்களுடைய கெட்ட விஷயங்களை பேசக்கூடாது. ஒரு கால் இருந்தால் அவங்களுடைய நல்ல விஷயங்கள் மட்டும்தான் பேசணும். நம்ம எல்லாருக்கும் மௌத்து வரும். அப்படி பேசின கலாச்சாரம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா நம்மளை பத்தியும் பேசுவாங்க பின்னாடி வர்றவங்க, இது யாருக்குமே நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி. ஹஸரத் இன்ஷா அல்லாஹ் விரிவா பேசுவாங்க. இப்ப நம்ம ஒன்று கூடி இருக்கிறது அல்லாஹ்வுக்காக. சேவையில் பெரிய சேவை என்னன்னா, சக மனிதர்களுக்கு, மூமின்களுக்கு அவங்க இருக்கும்போது செய்யற சேவை இல்லை, இல்லாத போது முகஸ்துதி இல்லாம செய்யற சேவை தான் பெரிய சேவை.
நமக்கு பாராட்டு கிடைக்கும்னு செய்யற சேவை இருக்குது இல்லையா, அது பெரிய சேவை இல்லை. நமக்கு எந்த பாராட்டும் கிடைக்காது. ஒரு சேவை செய்யறோம், பாராட்டு கிடைக்காது, நாம அவருக்கு செஞ்சோம்னு அவருக்கே தெரியாது. அப்படி ஒரு சேவை செஞ்சா பெரிய சேவை, அது ஜனாசாவுடைய சேவை தான். இன்னொரு ஒரு சிறந்த சேவையை நம்மளால யோசிக்க முடியல. கண்ணு முன்னாடி செஞ்சிருவோம், உறவுக்காக செஞ்சிருவோம். ஏழ்மைக்காக செய்யறது கூட இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன, ஒரு பூக்கடையில ஒரு பழக்கடையில ஒரு அம்மாவுக்கு, வயசான அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படி முகம் எங்க பாக்குது, கேமரா பாக்குது, அப்படி ஒரு செல்ஃபி, அப்படி ஒரு சோசியல் மீடியால பிரபல்யம். அப்ப ஏதாவது ஒரு நோக்கத்தோடு செய்யற மாதிரி ஆயிடுதா இல்லையா? ஆனா ஒருத்தர் அவருக்கு சேவை செய்யறோம், அது அவருக்கே தெரியாது, நமக்கு எந்த பிரபல்யம் இல்லை, முழுக்க முழுக்க புண்ணியத்தை மட்டும் நம்பி செய்யக்கூடிய சேவைனா அது ஜனாசா சேவை மட்டும்தான். நம்முடைய கடமை, நம்முடைய சகோதரர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு 6 கடமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார். ஒரு முஸ்லீம் சக மூமினுக்கு எந்த லாப நோக்கத்தோடும் எந்த எதிர்பார்ப்போடும் இல்லாமல் சேவையாக செய்யக்கூடிய விஷயங்களாக 6 விஷயங்கள். சலாம் சொன்னா பதில் சொல்லணும். பல மேடைகள்ல பல நிகழ்வுகள்ல உட்கார்ந்து பேசுறவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்போம், மறந்துடுவோம். அடுத்து என்ன சப்ஜெக்ட் ஆரம்பிக்க போறாரோ அப்படின்னு அப்படியே ஏமாந்து உட்காந்துட்டு. சலாம் சொன்னா பதில் சொல்றதுங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லக்கூடிய, செய்து கொள்ளக்கூடிய துவா. 6 விஷயங்கள்ல சலாம் சொன்னா பதில் சொல்லணும், தும்பி அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன ரஹ்மத்துல்லாஹ் சொல்லணும், விருந்துக்கு அழைச்ச அழைப்புக்கு பதில் சொல்லணும், இறந்து நோயாளியா இருந்தா நலம் விசாரிக்கணும், ஜனாசா இறந்துட்டான்னு சொன்னா ஜனாசாவில் கடைசி வரை கலந்து கொள்ளணும். இந்த ஹதீஸ முழுமையா சொல்ல வேண்டியது இருக்கு. ஜனாசால என்ன செய்யறோம், ஜனாசா பார்த்துட்டு போயிடுறது அல்லது தொழுதுட்டு கலைஞ்சு போயிடுறது இல்லை, அடக்கம் பண்ணி அவர் குழியில வச்சு அடக்கம் செஞ்சு முழுமையாக அந்த வீட்டுக்காரங்க போற வரைக்கும் கடைசி வரைக்கும் கலந்து கொள்வது, இது நம்முடைய கட்டாய கடமை. பெரும்பாலும் இதை நம்ம நேற்று ஜும்மா பயான்ல எனக்கு ஞாபகம் வந்து சில செய்திகளை அங்கே சொன்னேன். பெரும்பாலும் நம்ம கவனக்குறைவா இருந்துக்கிறோம். ஜமாத்துகள்ல நிர்வாகிகள் தலைவர்கள்லாம் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் 2 விஷயங்கள் உங்களுக்கு மனுவா வரும், பஞ்சாயத்தா வரும். ஒன்று கல்யாண விஷயங்கள், அவங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, பஞ்சாயத்து பண்ண போவீங்க. இன்னொன்று என்ன வரும், சொத்து பிரச்சனை உங்கள்கிட்ட வரும், எங்களுக்கு சரியா பிரிச்சு கொடுக்கல, கூடுதல் குறைவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அது நிறைய பார்த்துருப்பீங்க. அதிலலாம் வர்றாங்க. எந்த வீட்லையாவது எங்கள் தகப்பன்கிட்ட இருந்து எனக்கு சொத்து வந்து எனக்கு கிடைச்சது மாதிரி அவங்களுக்கு என் தம்பி ஜனாசா அவனுடைய கடமையை செய்யலை அப்படின்னு ஏதாவது வந்திருக்கா? அதை பற்றி நம்ம கவனமே இல்லை. ஏதோ யாரையாவது கூப்பிட்டா செய்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, ஒரு 500 ரூபா 1000 ரூபா கொடுத்தா செய்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. சில விஷயங்கள் சேவையாக மட்டும்தான் செய்யணும், அதில் பணமே வாங்கக்கூடாது. அதில் ஒன்று ஜனாசா குளிப்பாட்டுதல், நம்ம அன்பளிப்பா கொடுக்கறது என்பது வேறு. ஆனால் அந்த வீட்டுக்காரங்க செய்ய வேண்டிய வேலை வேறு யாரோ ஒருத்தர் வந்து செஞ்சுட்டு போகக்கூடிய அளவுக்கு நம்ம கவனக்குறைவா இருக்கிறோம் அப்படின்னா அது வருத்தமான விஷயம். கல்யாண மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் அதுக்கு ஏதாவது பயணம் செய்யறாங்க வாங்கிக்கிறாங்கன்னு வேற, போட்டோ வச்சுக்கிட்டு உங்களுக்கு பொண்ணு வேணுமா, 100 பவுன் போடுற பொண்ணு வேணுமா, 50 பவுன் போடுற பொண்ணு வேணுமா அப்படின்னு பேரம் பேசுறது மார்க்கத்துல தடை செய்யப்பட்ட விஷயம், அது சேவையே கிடையாது. ஜனாசா விஷயத்துல நம்முடைய கடமை என்னன்னா, என்னுடைய வீட்டில் ஒரு ஜனாசானா அதுல முழுக்க வேலை செய்வதற்கு முழு பொறுப்பு எனக்கு. என்னுடைய சகோதரர்களை விட என்னுடைய உறவுகளை விட முதல் கடமை எனக்கு, நான் செய்யணும். பெரும்பாலான வீடுகளை நம்ம செய்யறது இல்லை, அதுல கவனக்குறைவா இருந்துரும். நான் செஞ்சா என் கடமை நிறைவேறும், நான் செய்யலைன்னா மறுமையில நான் குற்றவாளி ஆயிடுவேன். நம்ம கவனம் எடுத்துக்கிறது இல்லை. அதனால ஜனாசாங்கிறது ஒரு பெரிய அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சேவை, பெரிய நன்மைக்குரிய விஷயம். அந்த கசப்பு மாத்துறது அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்றோமா இல்லையா, முதல் அவங்க கழுவி சுத்தப்படுத்தி அவங்கள அந்த ஜனாசாவை வீட்டில் வைக்கிறது, நீண்ட நேரம் காக்க வைக்கிறதுல முடிஞ்ச வரைக்கும் நம்ம சக்திக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த நேரத்தை குறைச்சிக்கிறது. 1 நாள் 2 நாள் ஐஸ் பாக்ஸில் வைக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஐஸ் பாக்ஸில் வச்சா என்ன குறைன்னா நீண்ட நேரம் வச்சுக்கிறலாங்கிறதுக்கு தான் போடுறோம்.
நம்ம ஐஸ் பாக்ஸ்ல வைக்கலன்னா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அடக்கம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். வெளியூர்ல இருந்து ஆள் வர்றாங்க காக்க வைக்கிறோம் அப்படின்னா ஐஸ் பாக்ஸ்ல வச்சா என்ன நிலைமைனா குளிப்பாட்டும் போது முழுமையாக சுத்தம் செய்ய முடியாமல் போயிடும். அல்லது ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணி வைக்கணும். ஐஸ் பாக்ஸை திறந்து வைக்கணும், காற்று போகணும், அந்த அந்த குளிர்ச்சி குறையணும். அப்பதான் அந்த பாடியை நம்ம நல்ல சுத்தம் செய்ய முடியும். இறந்த பிறகு உடனே நம்ம என்ன செய்யறோம், அடிக்கல் உருவம் இல்லையா, அதுல வயிற்றுல உள்ள கழிவு வெளியேறணும். 2 விஷயங்கள் கவனிக்கணும். வயிற்றில் உள்ள கழிவு வெளியேறணும், ரத்தத்திலிருந்து செல்லுகள், இறந்த செல்லுகள் தோல் மேல வந்து நிற்கும், அதை சரி செய்யணும். நல்ல அந்த பாடிக்கு அந்த ஜனாசாவுக்கு ரொம்ப அழுத்தாம தேய்ச்சி தண்ணீரை ஊற்றி கழுவி வைத்து அழுத்தி பின்பக்கமாக அசுத்தங்கள் முன் பின் பாகங்களை எடுத்துட்டு சரி செய்யணும். விரிவா சொல்வதற்கு அல்ஹாஜ் முகமது கனி கடையிலிருந்து வந்திருக்கிறாங்க. பள்ளியில நீண்ட காலமாக அனுபவமா இருக்கிறவங்க. இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக ஜனாசாவுடைய குளிப்பாட்டுவதனுடைய நன்மைகள் குறித்து ஹசரத் கணிசன் ஹசரத் விரிவாக சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ். உலமாக்கள் சார்பாக இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகத்திற்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். என்ன மார்க்க சம்பந்தமான விஷயங்களுக்காக பள்ளி அனுமதி கேட்டாலும் உடனே அனுமதி கொடுத்துருவாங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா இது ஒரு பெரிய சேவை. மக்களை அழைச்சி ஒரு சேவை செஞ்சு மக்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இடம் கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் எல்லா விதமான நன்மைகளும் அல்லாஹ் கொடுப்பானாக. இன்ஷா அல்லாஹ் கணிச ஜனாசா சம்பந்தமான விரிவான மசாயில்கள் இன்ஷா அல்லாஹ் நமக்கு முன்னாடி சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு சகோதரர் இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 2 விஷயங்களை அவர் பார்த்தாலே போதும், அவர் இஸ்லாத்து கரிமாவை ஏற்றுக்கொள்வார். முதலாவது விஷயம், ஜம்ஜமுடைய நீர் ஊற்று அது எப்படி உருவானது, இன்றைய வரைக்கும் அது எப்படி அந்த தண்ணீர் முழு மக்களுக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கிறது, அது உருவான வரலாறு என்ன, இது தெரிந்தால் ஒரு மனிதர் இஸ்லாத்தினுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்வார். இன்னொரு விஷயம், ஜனாதா. ஒரு முஸ்லிம் இறந்ததற்கு பிறகு அவர் எப்படி சங்கையான முறையில கண்ணியப்படுத்தி அவரை குளிப்பாட்டி அவரை அடக்கம் செய்கிறது ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர் அவர் பார்த்தார் என்று சொன்னால் அந்த ஒரு விஷயத்தை கொண்டே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது போதுமானதாக. இஸ்லாம் நமக்கு ரொம்ப அழகான ஒரு முன்மாதிரியை அல்லாஹ் முஸ்லிம் சொல்லி தந்திருக்கிறார். அதனால இன்ஷா ஜனாதாவுடைய விஷயம் இருக்கிறதுனால ஜனாதாவை பற்றி நாம் பேசணும். ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸ்ஜிதை நம்ம சஹாபாக்கள் கூட்டத்தில் கேட்கும்போது, இன்னைக்கு யாராவது நோன்பு வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் நோன்பு வைத்திருக்கிறேன். யாராவது நோயாளியை விசாரித்தீர்களா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் நோயாளியை விசாரித்தேன். யாராவது ஜனாதாவில் கலந்து கொண்டீர்களா? அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யாரை சொல்லலாம், நான் ஜனாதாவில் இருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரெல்லாம் இந்த நல்ல காரியங்கள் செய்வார்களோ நிச்சயமாக அவர்கள் அந்த நல்ல காரியங்கள் அவரை சூனத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால கண்ணியமானவர்களே, மவுத் என்பது இருக்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. இந்த உலகத்துல கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னா மவுத் ஒன்றுதான். ஒரே வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து உடையவர்களாக இருப்பார். ஆனால் மவுத்துடைய விஷயத்திலே கடவுளை மறுக்கக்கூடியவர்கள், இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் கூட மவுத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். மவுத்து இருக்குங்கிறத எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறார். நம்ம எல்லாருமே கண்முன்னதான் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, இறந்தவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும்.
இறந்ததன் காரணமாக என்ன கிடைக்குது? ஒருத்தர் மௌத்தாம் போனதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மௌத்தானதுக்கு பிறகு இப்ப ஹஜ்ரத் சொன்ன மாதிரி ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று, அவர் இறந்து போனார்னு சொன்னா அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு ஜனாசாவுடைய தொழுகையில கலந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு தீராத் நன்மை இருக்கிறது. யார் அடக்கம் செய்யும் வரையிலும் கலந்து கொள்கிறாரோ அவருக்கு 2 தீராத் நன்மை இருக்கிறது என்று சொன்னார். தீராத் என்றால் என்ன என்று கேட்கப்பட்டது. ஒரு ரிவாயத்தில் அது உஹது மலையை விட அந்த அளவுக்கு நன்மை கிடைக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால இறந்தவர்கள் கண்ணியமானவர்களை இறக்கும் போது அந்த அவருக்கு உண்டான கடமைகளில் ஒன்று அவருடைய ஜனாசாவுடைய தொழுகையிலே நாம் கலந்து கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தெருவில் நடந்து கொண்டிருக்கும் போது, ஒரு தெருவில் இருக்கும்போது ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது. அந்த ஜனாசா கொண்டு செல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே எந்திரிச்சு நின்னாங்க. நபி அவர்கள் எழுந்திருப்பதை பார்த்து கூட இருக்கிறவங்களும் எழுந்திரிச்சு நின்றாங்க. அப்ப கூட இருக்கிறவங்க அந்த ஜனாசா போனதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டது, யாரு சொல்லலாம், இது ஒரு யூதருடைய ஜனாசா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு யூதராக இருந்தாலும் அவர் இறந்ததற்கு பிறகு அவர் கண்ணியப்படுத்தப்படக்கூடியவராக இருக்கிறார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் நாம் எந்த ஒரு ஜனாசா, முஸ்லிம் அல்லாஹ்வுடைய ஜனாசா இருந்தாலும் கூட கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒன்று அது கடந்து செல்ல வரைக்கும் நாம் ஒதுங்கி நின்று கொள்ள வேண்டும், அதை கண்ணியப்படுத்த வேண்டும். அதுதான் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு. இறந்தவருடைய நற்செயல்களை சொல்ல வேண்டும். அவருடைய தீமையான காரியங்களை பற்றி பொதுவாக இறந்ததுக்கு பிறகு பேசக்கூடாது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய கருத்தாக. நீங்கள் இறந்தவர்களை திட்டாதீர்கள். ஏனென்றால் இறந்தவர்களை திட்டுவதன் காரணமாக உயிரோடு இருப்பவருடைய மனம் வருத்தப்படக்கூடியதாக இருக்கும். அவர் இறந்தவருக்கு எதுவும் தெரியாது. அவர் அவரை அடக்கம் பண்ணும்போது இருக்கப்பவர்களுக்கு பேசும்போது என்ன ஆகும்? அது அவருடைய உறவுக்காரர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய மனசு கஷ்டப்படும். ஆனால் இறந்தவர்களை திட்டாதீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். என்றாலும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஜனாசா போகும்போது நபி ஸல்லல்லாஹு மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டார்கள், இவர் எவ்வளவு பெரிய நல்லவர், இவர் நல்ல மனுஷன், இவரை கொண்டு எவ்வளவு பிரயோஜனம் உண்டாச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஜபத், அவருக்கு கடமையாகிவிட்டது, உறுதியாகிவிட்டது என்பதாக சொன்னார். இன்னொரு சந்தர்ப்பத்திலே இன்னொரு ஜனாசா கொண்டு போகும்போது மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டார்கள், இவர் எவ்வளவு பெரிய மோசமானவர், இவரால் எவ்வளவு பேருக்கு நஷ்டம் உண்டானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஜபத், கடமையாகிவிட்டது என்று சொன்னார், உறுதியாகிவிட்டது. அவர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யார சொல்லலாம், நீங்கள் இப்படி உறுதியாகிவிட்டது என்று சொன்னீர்களே, என்ன காரணம்? எப்பொழுது மக்கள் இறந்தோருடைய நல்லதை பற்றி பேசினார்களோ அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது. மக்கள் எப்பொழுது இறந்தவரை பற்றிய அவருடைய அநியாயங்களையும் அவருடைய தவறுகளை பற்றி சுட்டி காட்ட ஆரம்பித்தார்களோ அவருக்கு நரகம் கடமை ஆகிவிட்டது என்பதா, உறுதியாகிவிட்டது என்பதாக சொல்லலாம். அதனால கண்ணியமானவர்களை இருக்கின்றவரை நல்ல முயற்சி செய்யக்கூடிய, இறந்ததுக்கு பிறகு அவருடைய சங்கையான முறையில நாம் ஜனாதிபதி சொன்ன மாதிரி அதனுடைய விரிவான விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி சொல்லப்படும். அது எப்படி நம்ம தஃபன் இறந்ததற்கு பிறகு என்னங்க செய்யணும்? முதல்ல அவருடைய கண்ணை மூடி விடணும். ரெண்டாவது அவருடைய கை காரணம் மனைவி இருந்தால் நீ இழுத்து விட்டு விடணும். அந்த சொன்ன மாதிரி முன்பின் துவாரங்களை சுத்தம் செய்யணும். வாய் திறந்துருக்கனால முதல்ல செய்ய வேண்டிய வேலை இதுதான். நம்ம அப்படியே விட்டுட்டோம்னு சொன்னா அது அப்படியே தான் இருக்கும். அதனால பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க முதல்ல அதை கெட்டி விடணும். தாடையில நாரி கயிறை வச்சு கெட்டி விடணும். இல்லைன்னா திறந்த மனைக்கு தரும். இறந்த உடனே கட்டினோம்னு சொன்னாலும் அது அப்படியே இருந்துக்கணும். கால்களுடைய 2 பெருவிரல்களையும் கெட்டி விடணும். இல்லைன்னு சொன்னா கால் புரிந்த மாதிரியே இருக்கும். அதனால முதல்ல கட்டிடணும். ரெண்டாவது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு 3/4 மணி நேரம் இணைச்சி கட்டினாலும் அந்த காலை இணைக்க முடியாது. கை கால்களை எல்லாம் இழுத்து விட வேண்டும். கால் மடங்கி இருந்துச்சு சொன்னா நம்ம இழுத்து விடலாம்னு சொன்னா அது ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு திருப்பி நம்ம இழுத்தோம்னு சொன்னா இழுக்க முடியாது. அது இறந்து உருவு போன உடனே ஆச்சு. ஒருத்தர் சக்கராத்து காலுடைய இருக்கிறாருன்னு சொன்னால் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும்? உயிர் போகக்கூடிய நிலைமையில இருக்கிறாருன்னு சொன்னா
அவர் பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் கலிமா சொல்றாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அவரை நீங்க சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது. பக்கத்துல இருக்கிற மொய்த்துட்டு போய் நீங்க கலிமா சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது. பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். ஏன் அவருக்கு சொல்லக்கூடாதுன்னா, அவர் மௌத்துடைய நேரத்தில் நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாருன்னா அவர் குஃப்ர்ல மௌத்தே. நான் சொல்ல மாட்டாங்க, அவருக்கு அந்த வேதனை இழக்கும், நான் சொல்ல முடியாதுன்னு சொன்னாருன்னா அவர் குஃப்ர்ல போய். அதனால அவர் சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது, பக்கத்துல இருக்கவங்க சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் கேட்டு அது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவர் சொல்லிட்டாருன்னு சொன்னா ஓதுறவர் நிப்பாட்டிக்கணும். திருப்பி அவர் வேற ஏதாவது பேச ஆரம்பிச்சிட்டாரு, வேற ஏதாவது பண்ணா திருப்பி சொல்லணும். அவருடைய ஊர் போகின்ற வரையிலும் அவர் இந்த கரிமா சொல்ற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கு. அவர் கரிமா சொன்னது பக்கத்தில் இருக்கக்கூடிய யாசின் சூறாவோ அல்லது தங்களுக்கு தெரிந்து சூறாக்கிற போகும்போது அவருடைய சக்கராத்துடைய வேதனைகள் லேசாக்கப்படுது. அதுக்கு பிறகு கண்ணியமானவர்களை இறந்தவருடைய ஜனாதாவில் நாம் எல்லாரும் கலந்து கொள்வதனால் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. குறிப்பாக ஜனாதாவுடைய சட்ட திட்டங்கள், இறந்ததுக்கு பிறகு பக்கத்தில் ஓதுறது, அதே மாதிரி இறந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதுக்கு அடுத்து அவர் வசியத்து செஞ்சா அந்த வசியத்தின்படி நிறைவேற்றணும். இந்த நேரம் குறைவாக இருக்கிறது. அவர் இறந்துட்டாருன்னு சொன்னா அவர் யார் ஜனாதா தொழுவிக்கிறது, அந்த புண்ணியெல்லாம் எப்படி செய்யறது, அதெல்லாம் பேசினா ரொம்ப நேரம். மேலோட்டமான முறையில நான் சொல்லுவேன், கண்ணியமானவர்களே, அவர் இறந்ததுக்கு பிறகு அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். அவர் வசியத் செஞ்சிருந்தாருன்னு சொன்னா அவர் ஏதாவது சொல்லியிருந்தா அந்த சொல்லபடி நிறைவேறும். எந்த அளவுக்கு கிதாபுகளை பதிவு செய்திருக்கிறார்கள் சொன்னால், ஜனாதா தொழ வைக்கக்கூடிய விஷயத்துல யார் முதல்ல துளை வைக்கிறது, இப்ப எல்லாம் இப்ப துளை வைக்கிறதும் பெரிய பிரச்சனையா இருக்கு. யார் ஜனாதா முதல் தகுதி யாருக்கு என்பதாக கிதாபுகளை பதிவு செய்திருக்கிறார். இறந்தவர் சொல்றாரு, நான் இறந்த பிறகு இன்னாருதான் ஜனாதா துளை வைக்கணும்னு சொல்லுவாருன்னா அவருக்கு தான் முதலிடம். அவர் சொல்லிட்டு இறந்திருந்தாருன்னா அவருக்கு முதலிடம் கொடுப்பார். அதற்கு பிறகு அதிகாரிகள், நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரிகள் யாராவது பெரிய ஒரு நிர்வாகத்துல இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்துல அரச, அதாவது மக்களிடத்துல நிர்வாகம் செய்யக்கூடிய மக்கள் யாராவது தான் அவங்களுக்கு தகுதியானவங்க. காதி இருந்தா காதி, அது இல்லைன்னு சொன்னா இமாம்கள், அதுக்கு பிறகுதான் வடிகாரர்கள் என்பதாக கிதாபுகளை பதிவு செய்கிறார், பொறுப்புதாரி. ஆக அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம சுருக்கமா யாராவது சொந்த அவருடைய அவருடைய பிள்ளைகளோ, இறந்தவருடைய பிள்ளைகளோ, அவருடைய நெருக்கமானவர்களும் துணை வைக்கணும்னு சொன்னால் துணை வைக்கலாம். இருந்தாலும் இமாமுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அது இல்லாத பட்சத்தில் இவர் துணை வைக்கணும்னு சொன்னால் சொல்லலாம். அதுக்கு முதல்ல அவர் இறக்கிறவர் யாரை சொன்னாரோ அவருக்கு முதலிடம் கொடுக்கணும். அதுக்கு பிறகுதான் மொத்த விஷயம். அதே மாதிரி புலக்கூடிய விஷயங்கள்ல, ஜனாதாவுடைய விஷயங்கள்ல சின்ன ஒரு விஷயம் தான். இது யாரும் பெரிய ஒரு சண்டை பிரச்சனை மாதிரி நம்ம சுன்னத்து ஜமாத்துக்காரங்க துணை வைக்கிற ஜனாதாவில் மற்ற சகோதரர்கள் கலந்து கொள்ளுது. அவங்களுடைய ஜனாதாக்கள் தான் நம்முடைய சகோதரர்கள் கலந்து பெரும்பாலும். கண்ணியமானவர்களே, ஹதீஸுக்கள் நமக்கு தெளிவாக இருக்கிறது, கூட கிதாபுகள் நமக்கு தெளிவாக சொல்லப்படுது. ஹதீஸில் இருக்கிறது முறைப்படி அதில் பல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தான். ஜனாதா என்பது தொழுகை என்பது இருக்கிறது. ஜனாதா தொழுகைங்கிறது நம்முடைய மற்ற தொழுகைக்கும் இதுக்கும் ஒன்றல்ல. ஜனாதாவுடைய தொழுகையும் மற்ற பக்தில தொழுகிறமே பரலான தொழுகையும் அது ரெண்டும் ஒன்றல்ல. ஜனாதாவுடைய தொழுகை என்பது ஜனாதாவுக்கு துவா செய்கிறது தான். அச்சலாத் என்பதற்கு துவா என்பதற்கு ஒரு பொருள் இருக்கிறது, துவா செய்கிறது. அப்படி துவா செய்யும் போது கண்ணியமானவர்களே, பொதுவாக பரவலாக மதகுடைய கிதாபுகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது பிறகு சரா ஓத வேண்டும், இரண்டாவதுக்கு பிறகு செலவாத்து ஓத வேண்டும், மூன்றாவதுக்கு பிறகு மஜீதுடைய துவா ஓத வேண்டும், நாலாவதுக்கு பிறகு ரப்பனா ஆத்தினா ஃபில் துன்யா துவா ஓதணும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், முதலாவதுக்கு பிறகு அல்ஹம்து சூரா ஓத வேண்டும், இரண்டாவதுக்கு பிறகு மையத்துடைய செலவாத்து ஓத வேண்டும், அத்தியாயத்தில் ஓதக்கூடிய செலவாத்து ஓத வேண்டும், மூன்றாவதுக்கு பிறகு மையத்துடைய துவா ஓத வேண்டும், நாலாவதுக்கு பிறகு ரப்பனா ஆத்தினா. இது ஒரு சின்ன சின்ன மசாயிப்பு. ஆனால் ஜனாதாவுடைய இதுல இருந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. தனா உதவங்க ஓதிக்கொள்ளணும், அல்ஹம்து சூரா உதவங்க ஓதிக்கொள்ளணும். அதை ஒரு பெரிய பிரச்சனையாக நாம் ஆக்குறது. அதனால ஜனாதாவுடைய தொழுகைகள்ல அதே நேரத்தில் இமாமாக யார் உண்ணிக்கிறார்களோ அவர் கொஞ்சம் பேணுதலானவராக இருக்கு. பேணுதலானவர் இருந்தால் தான் சிறப்பாக இருக்கு. இப்போ புதுசா யார் யாராவது அல்ஹம்து சூராவோட ஓத தெரியுது, அவரை நிப்பாட்டி எல்லாரும் கொடுங்க.
ஒரு எந்த அளவு நமக்கு கிதாபுகள்ல கூட குரு முக்தாரில் வந்து ரொம்ப நீட்டமாக எழுதுறாரு. யாரு இமாமத்துக்கு தகுதியுடையவங்க? ஒரு சபையில உலமக்கள் நிறைய இருக்கிறாங்கன்னு சொன்னா எல்லாருமே ஆலிம் ஹாஃபிஸா இருக்கிறாங்க. யாரு அது அதிக பேருந்துகள் உள்ளவராக இருக்கிறாரோ அவரை முன்னிலைப்படுங்க. இமாமத்துக்கும் சரி இந்த மாதிரி அவரை முன்னிலைப்படுங்க. அவரு இல்லைங்க எல்லாருமே ஆலிம் ஹாஃபிஸ் காரியா இருக்காங்கன்னு சொன்னா அவர் ஒரு கிதாப யார் தரப்பா கட்டி இருக்காங்களோ ஒரு அதிகபட்சமாக அவரை முன்னிலைப்படுத்தும். ஏன்னா ஒரு சுண்ணத்து அதிகமாக இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நமக்கு ஒரு தரஞ்சிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது இஸ்லாமியத்துடைய அந்த சுவடுகளே தெரியாம தொப்பி இல்லாம ஒண்ணு இல்லாம ஒரு கண்ணியம் இல்லாம நிற்கும் போது பின்னால நிற்கக்கூடிய மக்கள் எவ்வளவு பேணுதலான மக்களுக்கு முன்னால இமாமத் செய்வது எப்படி இருக்கணும்? அதனால அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேணுதலாக நம்ம கவனித்துக் கொள்ளணும். குரு வைக்கிறதுல எந்த வித்தியாசம் ஆக மேலான பெரியார்களே, அந்த அடிப்படையில நாம் ஜனாதாவுடைய தொழுகைகளில் கலந்து கொள்வது, ஜனாதாவுடைய அடக்கம் செஞ்சு துவா செய்கிறது, அதெல்லாம் ஹதீஸ்ல நிறைய துவா செய்கிறது. அந்த அவர்களுடைய எந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய கருத்து சஹாபாக்களுடைய ரிவாயத்துகளை பார்க்கிறோம். ஒட்டகத்தை அறுத்து குர்பானி செய்யக்கூடிய நேரம் அளவுக்கு அந்த கபர் அவருடையவர்களுக்கு அவங்க அடக்கம் செஞ்சு அங்க நின்று நீங்க துவா செஞ்சு இருங்க, அவங்க இறந்தவர்களுக்காண்டி பாவ மன்னிப்பு பெறுங்க. ஏனென்றால் அவருக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்படுகிறது என்பதாக ஹதீஸுடைய கருத்தாக. ஆனால் நாம் இந்த மாதிரி எப்படி நம்ம சுருக்கமான முறையில் இந்த மாதிரி நம்ம சொல்லணும். அதே மாதிரி இறந்தவருக்கு கடன் இருந்தால் சொத்து இருக்குன்னு சொன்னால் முதல்ல கடனை தான் கொடுக்கும், அதுக்கு பிறகுதான் சொத்தெல்லாம் பங்கு வைக்கும். கடன்லாம் முடிஞ்ச பிறகு எவ்வளோ சொத்து இருக்கோ அதுதான் பங்கு வைக்கும். பங்கு வச்ச பிறகு கொடுக்கக்கூடாது. நமக்கு சின்ன ஒரு ஞாபகம் வருது. ஒரு சமீபத்தில் சில வருஷத்துக்கு முன்னால ஒரு இடத்துல ஒருத்தர் பெரிய செல்வந்தரை இறந்து போனார். நடந்த விஷயம், இறந்து போனார். வீட்டு மாடியில் உட்காந்து பிள்ளைகள்லாம் வாரிசுலாம் உட்காந்து சொத்து பறிச்சார். நடந்த விஷயம் சொத்து பறிச்சு இப்பயே நடக்குது, தெரிஞ்சும் கண்ணுங்களும் மேலோட்டமாக நடக்குது. சொத்து பறிச்சு பள்ளியார் தலைவர் வந்து சொன்னார், அந்த பேசுகிறவங்கள்ட்ட நீங்கள் சொத்தெல்லாம் பங்கு வைங்க, இந்த ஜனாதாவை அடக்கம் பண்ணிக்குவாங்க. அடக்கம் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் உட்காந்து எவ்வளோ நேரம் பேசணுமோ பேசிக்கோங்க. அந்த வாரிசுக்காரர்கள் ஒருத்தர் சொன்னாரு, இந்த சொத்து பங்கு வைக்காத வரைக்கும் இந்த மையத்தை இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுங்க. உடனே எல்லாரும் சொல்றாங்க, ஜமாத்காரர் நிர்வாகிகள்லாம் உட்காந்து பள்ளியாச நிர்வாகிகள் உட்காந்து பேசுறாங்க. அவர் பெரிய பணக்காரர், வசதியானவர். ஆனா இப்படி சொன்னா இப்ப மையத்தை உட்காந்து ஜமாத்காரங்களாம் காத்திருப்பாங்களா? அவங்க என்னைக்கு பங்கு பிரிக்கிறது சீக்கிரமா முடியுமா? அவர் அந்த வீடு வரும் பாரு, அவர் அந்த கார் வரும் பாரு, அந்த கரை வரும் பாரு, என்னைக்கு முடிகிறது? அதனால கடைசியா ஜமாத்காரங்க சொன்னாங்க, ஜமாத் சார்பா அவருக்கு செலவழிச்சு அடக்கம் பண்ணிடுவோம், ரெண்டாவது வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஜமாத் சார்பா பணத்தை செலவழிச்சு அவரை தப்பம் பண்ணி அதுக்கு பிறகு அவர் கொடுத்தாரு. ஆனா அவர் அவ்வளவு பாடுபட்டதுக்காக அவர் மவுத்து செலவுக்கு கூட உபயோகமா இல்லைங்களா? அவர் திருப்பி கொடுத்துட்டாங்க ஜமாத்துல இருந்து அவங்க நிர்வாகம். ஆனா மவுத்துடைய நேரத்துல பயன் தெரிஞ்சா. அதனால நம்ம கண்ணியமானவர்களை நாம் என்ன செய்யணும் சுருக்கமான முறை. அதனால நம்ம மையத்துக்கு செய்ய வேண்டியதில்லை, நம்ம அவர்களுடைய கடன்கள்லாம் போக மற்ற விஷயங்களை வந்து அவர் கண்ணியப்படுத்திருக்காங்க. ஜனாதாவுடைய தொழில அதிகமாக நம்ம கடன் பண்ணணும். வரலாற்றில் ஒரே ஒரு நிகழ்வு நான் ஆரம்பிச்சேன், ஏற்கனவே அஜென்ட்லாம் மையக்கு முடிச்சாரே ஒரு குடும்பம் எல்லாரும் சொல்லுவோம். அதனால நாங்கள் வச்சுருக்கோம், இவர் சொல்றது இல்லை, மற்றது சொல்லுவோம். ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லும்போது திருப்பி அதை சொல்ல சந்தர்ப்பம் கிடைக்குமோ இல்லையோங்கிற ஆதங்கத்தில் நான் சொல்றேன். ஒரு டெய்லர் இருந்தாங்க, கிதாபில் இருந்தாங்க, சமீபத்தில் நல்லதாக யூபியில் ஒரு மாகாணத்தில் ஒரு டெய்லர் அவர் உட்கார்ந்து ஒரு சில வருஷத்துக்கு ஆரம்பத்தில் நடந்த விஷயத்த அவர் இப்போ சொல்றாரு. தையல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவருடைய தெருவழியாக தான் எந்த ஜனாதாவும் கொண்டு போவாங்க, தூக்கிட்டு போவோம். இவர் என்ன செய்வாரு, ஒரு ஜனாதா வந்து சொன்னா உடனே கடையை போட்டு ஜனாதாவுக்குனால போயிடுவார். எந்த ஜனாதா வந்தாலும் அன்னைக்கு இப்பயாவது கொஞ்சம் சீக்கிரமா, அந்த நேரங்கள எல்லாம் ரொம்ப நேரம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் 6 நாள் 3/4 நாள் சரியாயிடும். இவர் பின்னாடியே போயிடுவார். அப்ப மக்கள் அவர்கள் சொல்லுவாங்கன்னா, என்னங்க உங்களுக்கு கிடைக்கிற வருமானமே கொஞ்சம் தான் வருது, நீங்க இந்த மாதிரி ஜனாதாவுக்கு பின்னால போயிட்டீங்கன்னு சொன்னா அன்னைக்குள்ள வருமானம் உங்களுக்கு குறைஞ்சு போயிருங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அவரு சொன்னாலும் எனக்கு சொந்தக்காரங்க யாரும் அதிகமா இல்லை, நான் இந்த மாதிரி ஜனாதாவுக்கு பின்னால நான் போனா
நான் இறந்ததுக்கு பிறகு எனக்கு பின்னால நிறைய பேர் தொழு வருவாங்க, எனக்காண்டி துவா செய்வாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால என் ஜனாதாவில் நிறைய பேர் கலந்து கொள்ள வரும் என்பதற்காக நான் எந்த ஜனாதா வந்தாலும் நான் போயிடுறேன்னு சொன்னாங்க. அவருடைய நியத்து இன்னமெல்லாம் அவனுக்கு நீயாது, மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி அப்படிதான் நடக்கும். அந்த ஊர்ல பெரிய ஒரு முதர்ரிஸ், ஒரு முகத்தை மிஷாவை, மதரசாவுடைய பெரிய முகத்தை மிஷாவை இறந்து போனார். அக்கம் பக்கம் கிராமத்திலிருந்து நிறைய மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டாங்க ஜனாதா. அவருடைய அந்த மூன்றை முஷாவுடைய அந்த ஆடிமுடைய ஜனாதால கலந்து திரண்டாங்க. அந்த நேரத்துக்கு இந்த மாதிரி வாகனம் வந்தீங்கன்னா தூரத்துல இருந்தெல்லாம் வந்து சேர்ந்தாங்க. தொழுக நேரம் வந்து ஜனாதா தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆடிமுடைய ஜனாதா முடிஞ்ச பிறகும் மக்கள் வந்து கொண்டிருந்தாரு. அவருடைய ஜனாதாவை கலந்து கொண்டிருக்காரு. துருவ முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் அவருடைய ஜனாதாவை கலந்து கொள்ளுங்கிறதுக்கான நிறைய பேர் வந்துருந்தாங்க. அவருடைய ஜனாதா முடிஞ்ச பிறகு ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டது, இன்னும் நிறைய மக்கள் வந்து இன்னொரு ஜனாதா இருந்து எல்லாரும் இருந்து போகும். அதுக்கு பிறகு பார்த்தா இன்னொரு ஜனாதா வந்து அந்த டீலர் இறந்து போனாரு, அவரு ஜனாதா முன்னாடி. இப்ப என்ன அவர் கிதாபுல எப்படி எழுதுறாருன்னு சொன்னா, இவ்வளவு பெரிய கூட்டம், ஒரு ஆடிமுறை, ஒரு அறிஞருடைய ஒரு முகத்துடைய முகத்துல இவ்வளவு கூட்டம் வந்துச்சு, அதை விடவும் அதிகமான மக்களை அந்த டெய்லருடைய கூட்டத்துல அண்ணாச்சு. அதனால நியத்து நமக்கு எப்படி இருக்குதோ அந்த மாதிரி கிடைக்கும். அதனால நம்ம அதிகமாக ஜனாதாவுடைய தொழுகைகளை கலந்து கொள்ளும். நம்முடைய ஜனாதால அதிகமான மக்கள் கலந்து கொள்ளும். இன்ஷால்லா நம்ம அதிகமாக விஷயமாக இன்ஷால்லா அடுத்தடுத்த சங்கமத்தை தெரிவிப்போம். இன்ஷால்லா இது சம்பந்தமாக நாம் எப்படி துணி, எவ்வளவு துணி வேணும், எவ்வளவு பிரிக்கணும் என்ற விஷயங்கள்லாம் இன்ஷால்லா அடுத்து நமக்கு தெளிவுபடுத்துவார்கள். இன்ஷால்லா அல்லாஹ் தஆலா நாம் வாழக்கூடிய காலங்கள் வரை நாம் நமக்கும் மற்ற மக்களுக்கும் பயன் தரக்கூடிய வகையில யாருக்கும் எந்த இடையூறு இல்லாமல் நம்முடைய அமல்களையும் செய்களையும் ஆக்கிக் கொள்வதற்கெல்லாம் நம்ம அனைவருக்கும் வாசல். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக இன்ஷா அல்லாஹ் நம்ம ஆவலோடு எதிர்பார்க்குற இந்த ஜனாசாவுடைய பயிற்சி எல்லாரும் அப்படியே உட்காந்துக்கிறலாம். யாராவது ஒரு ஆள் இந்த இடத்துல படுத்துக்கிட்டு அவங்களுக்கு நம்ம அவங்க முதல்ல பேசுவாங்க, அதுக்கப்புறம் யாரு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு ஒரு தனி தைரியம், ஒரு கட்ஸ் வேணும். இப்போ என்னன்னா நம்மகிட்ட ஒரு அறியாமல் இருக்குல்ல, என்னன்னா ஜனாசா ஆன உடனே பக்கத்துல போய் பார்த்துட்டு தைரியமா இப்போ பரவாயில்ல. முன்ன என்ன செய்வாங்கன்னா ஜனாசா போயிட்டு வேற எந்த வீட்டுக்குள்ளேயும் விடுறதில்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏன்னா ஜனாசா வீட்டுக்கு போயிட்டு வாங்க, அப்படியே அவருக்கு கொண்டுறாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் உடஞ்சிருக்குது. சகோதரர் ரெடியா இருக்கிறாங்க. சில அவங்க நம்ம அல்ஹாஜி முகமது கனி அவங்க சில நமக்கு முழுமையான பயிற்சி கொடுப்பாங்க. எப்படி துணியை வெட்டுறது, ஆண் மையத்திற்கான துணி அளவு என்ன, பெண் மையத்திற்கான துணி அளவு என்ன, எப்படி அதை எத்தனை உடையாக பிரித்து அதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். யாருக்கோ மட்டும் தெரியணும் இல்லை, அதுக்கு தான் இந்த ஏற்பாடு உலமாக்கள் செஞ்சுருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். அவசரத்துக்கு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். இப்போ அவங்க இன்ஷால்லா அதுக்கான விளக்கங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் உட்காந்துக்கோங்க. நீங்கள் முதல்ல எப்படி சொல்லிக்கிறீங்களா இல்லை சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். கடையநல்லூர் மொய்தீன் ஜாமியா மஸ்ஜித் மக்கா நகர். இந்த ஜமாத்து சார்ந்தவர் தான். இந்த ஜமாத்தில் இந்த பள்ளியை உருவாக்குனது இந்த தவப்பனார் அல் ஹாஜி மௌலானா மௌலவி அப்துல் ரஸாக் அசர். அப்துல் ரஸாக் அசரத்தை அந்த பள்ளியை பேட்டை காதர் மீதின் குத்தவப்பள்ளி ஹாஸ்டலில் இருந்து பள்ளியை உருவாக்குனாங்க. நான் 19 வருஷமாக இந்த பள்ளியில் பிலாலாக பணி எடுத்துகிட்டு இருக்கிறேன். குர்ஆன் ஓதிருக்கிறேன், சனது வாங்கலை. இந்த தவப்பனார் காலமாகி 17 வருஷம் ஆச்சு. நான் வெளிநாட்டில் இருந்தேன். அவங்க வந்த பிறகு சொல்லிட்டாங்க, நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த தவப்பனார் 8 வயசுலேயே நான் தொழுகை ஆரம்பித்தேன். வெளிநாடு போய் 27 வருஷம் 28 வருஷமாக வெளிநாட்டு ஓடிச்சு. அப்புறம் தவப்பனார்
மரணமாகக்கூடிய தர்பாயில் வந்துட்டு போய் 27 நாள் ஆச்சு. அப்புறம் கூப்பிட்டாங்க. என்னுடைய கூட்டாளி ஒரு ஆளுன்னா எனக்கு மௌத்து நெருங்கிச்சு, என் மகன் போயிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே என் கூட்டாளி ஃபோன் பண்ணார். அந்த உடனே வந்துட்டேன். 19 நாள் இருந்தாங்க. நான் வந்து 19ஆம் நாள் இஷாவுடைய தொழுகை படுக்கையில் வந்து 40 நாள் இருந்தாங்க. இஷாவுடைய தொழுகைக்காண்டி நான் பள்ளிக்கு போயிருக்கேன். அவங்களும் நான் வாங்க சொல்லியாச்சு, தொலை போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாரும் வந்துட்டாங்க, மலக்குமாரெலாம் வந்தாச்சு, என்னுடைய ரூ போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இஷாவுடைய தொழுகிட்டு பள்ளிவாசல்லேருந்து நானும் தொழுதுட்டு வந்துட்டேன். அவங்களுடைய ரூஹு வந்து நல்ல முறையில் போயிடுது. எப்படி அப்படின்னு சொன்னால், நல்லோர்களுக்கு வந்து சொல்லுவாங்க மேல் நோக்கி மூச்சு போகும் அப்படின்னு சொல்லி அந்த கண்காட்சி எங்கள் தகப்பனாருக்கு கண்ணால் இருந்து பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் வந்து மௌத்தானதுக்கு பிறகு முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால், அந்த மௌத்தானவங்களுடைய கண்களை மூட வேண்டும். கண்களை மூடிவிட்டு கைகள் வந்து சில பேருக்கு இப்படி இருக்கும், அந்த கைகளை அந்த உடனே ஒரு 3/4 மணி நேரமோ அரை மணி நேரத்துக்கு இடையிலே இந்த கைகளை என்ன செய்ய வேண்டும், நீட்டி வைக்க வேண்டும். அதே போல காலு சில பேருக்கு திரும்பி இருக்கும், மடங்கி இருக்கும், கொஞ்சம் உயரமாக இருக்கும். அதையும் அந்த உடனே செய்தோம்னு சொன்னால் அந்த காலும் சரியாகிடும். மூன்றாவது நம்ம நாடி கட்டுன்னு சொல்லிக்கணும். இந்த வாய் திறந்திருக்கக்கூடிய இந்த நாடியில இந்த தாடையிலிருந்து இந்த காது வழியாக இந்த மண்டை உச்சியில நல்லா இழுத்து கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த வாய் துறப்பும் மூடி இருக்கும். அதுல ரேசா பல்லு பட்டு இருந்தால் அந்த உரகை எடுத்து விட்டு அந்த கயிறை வந்து கட்டிட்டோம்னு சொன்னா இதாயிரும். 2 பெருங்காலினுடைய விரல்களையும் நட்டுக்குத்தலாக வைத்து கட்டி விட வேண்டும். அதுக்கப்புறம் வெள்ளை துணியை மூடிடணும். மூடிட்டா அந்த சனாசாவும் முழுமையாக அவர் இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ அடிக்கழுக வேண்டும். அடிக்கழுக வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது இமாம்கள் சொன்னது மாதிரி சொந்த பந்தங்கள் அண்ணன் தம்பி யாருமே இப்போ நிற்கிறது இல்லை, பக்கத்தில் வாரது இல்லை, தொழுகைக்கு பயப்படுறாங்க. நாளைக்கு நமக்கு அந்த மரணம்ங்கிறது நினைக்கிறது இல்லை. ஆகையினால் முழுமையாக இமாம் சொன்னது போல குடும்பத்தில் உள்ளவங்க தாய் தந்தைகளாக தகப்பனாரோ பையங்களோ அவங்கள இருந்து செய்கிறது தான் மிக ஏற்றம். அப்போ அந்த சனாசா வாயாச்சு, அப்புறம் கொஞ்சம் நேரம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அடிக்குள் பாட்டுறதுக்கு இடமெல்லாம் செட்டில் பண்ணி வச்சுட்டு சனாசாவை தூக்கிட்டு போகிறோம். தூக்கிட்டு போய் மேலே இருந்து தண்ணி ஊற்றணும். களிமா சொல்லி ஊற்றும் போது சிலவர் பார்த்தீங்கன்னா அந்த நெஞ்சில இருந்து ஊற்றுவாங்க, சிலவர் இந்த காலில் ஊற்றிட்டு அப்படியே போயிடுவாங்க. இன்னமும் ஒரு சில இடங்கள்ல அந்த பயங்கள் இருக்குது. அதனால நம்ம தண்ணி ஊற்றும் போது தலையில இருந்து கீழவாக தண்ணி ஊற்ற வேண்டும். இந்த அடிக்கழுவும் போது என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த நாடி கட்டியிருப்போம், அதை எடுத்துடணும். கால்லையும் கட்டியிருப்போம், அந்த கட்டையும் அவுத்துடணும். எடுத்துட்டு எல்லாம் அடிக்கழுவி முடியும் போது கனமான ஆட்களை வந்து தீக்கி இப்படி சாட்சி வைக்க முடியாது. ஒல்லியாக இருக்கக்கூட்டவங்களை இந்த வயிற்றை வந்து 3 தரமாக பிசைஞ்சு விட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு தூக்கி வச்சு தண்ணிகளை ஊற்றி விடணும். தண்ணியை ஊற்றி குடத்து தண்ணியில் மேலேருந்து கீழே வரையில் தண்ணியை நல்லா இது பண்ணி நெம்பவும் போட்டு அழுத்த வேண்டாம். ரேசான முறையில் ஜனாசாவுக்கு வந்து வலி இல்லாத அளவுக்கு அந்த ஜனாசாவை அப்படியே குளிப்பாட்டி அந்த தண்ணி இது பண்ணி விட்டு அப்படி ஜனாசா கீழே வைக்க வேண்டும். ஏன்னா சில பேர் இப்போம்லாம் இதுக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது, இப்போ குளோஸ் வேணும், அது வேணும், இது வேணும், பரவாயில்ல குளோஸ் போட்டுக்கணும். அப்போ ஒரு சரமாக அந்த சனாசாவை சரிக்கும் போது சும்மா விட்டோம்னா கீழே வலிக்கிறோம். இந்த கையை இந்த கட்டிலில் பிடித்து அந்த சனாசாவை இந்த சைடாக திருப்பி பிடிக்க வேண்டும். அதே மாதிரி இங்கே ஒரு ஆள் 3 பேர் நின்று இது பண்ணியிருக்கும் போது அந்த சைடு பேக்கு சைடு நம்ம நல்ல இதுகளை விட்டு இந்த விரலை விட்டு நல்ல முறையில் நஜீசல் சில பேருக்கு இருக்கும் இருக்காது, இருந்தாலும் அது சுத்தமாக கிளீனாக எந்த கூச்சமும் கிடையாது, நாளைக்கு நமக்கு செய்ய வேண்டும். அதனால அந்த கையை வச்சு நல்லா அசைஞ்சு எல்லாத்தையும் இது பண்ணி அந்த சைடு ஃபுல்லாக கழுவி விட்டு அதே மாதிரி அந்த சைடு திருப்ப வேண்டும். அந்த சைடு திருப்பும் போது அந்த சைடு 3 பேர் நின்று கையை போட்டு அதிகமான ஆள் தேவையில்லை. இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்படி செய்யக்கூடியவங்க 10 பேர் தெரிஞ்சாலும் சரி, அந்த 4 பேர் நிற்காங்கன்னா அது என்னமெல்லாம் செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்க முன்னக்கூட்டி 4 இடத்துக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க முன்னக்கூட்டி இருக்கும்போது மற்ற பேர் நின்று பார்ப்பாங்க. சத்தம் இல்லாமல் அமைதியான முறையில் 3ஆம் களிமா ஓதிக்கொண்டே, களிமாவும் சொல்றது இல்லை இப்போ நிறைய பேர், களிமா ஓதிக்கொண்டு அதை கழுவி எடுத்தோம்னா அதே மாதிரி இந்த சைடு திருப்பி எல்லாத்தையும் எடுத்து முடிச்ச பிறகு எல்லாம் கழுவி எடுத்து அதுக்கப்புறம் வாயில் வந்து சில எச்சிகள் இருக்கும், பிளட்டுகள் இருக்கும், மூக்கில் சளிகள் இருக்கும், அதை நல்லா நசுக்கி விட்டு அந்த சைடு சரிக்கும்போது இந்த சைடு, அந்த சைடு சரிக்கும்போது இந்த சைடு எடுத்துக்கணும்னு சொன்னால் எல்லாம் கிளியராக அதை அடிக்கல்வி வச்சு நஜீஸ் எல்லாம் இது பண்ணி. சில இடத்துல முதல்ல சோப்பு போடுவாங்க, போடணும்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னாலும் தேவையில்லை. அதை எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், நல்லா நிமித்தி வச்சு மறுபடியும் ஒரு 3 கூட தண்ணியை ஊற்றி
ஃபுல்லாக கழுவி எல்லாத்தையும் இது பண்ணி அதே மாதிரி அந்த சைடு இந்த சைடு தண்ணிகளும் அதிகமான செலவழிக்கக்கூடாது, தண்ணிகளும் வேஸ்ட் ஆகக்கூடாது. அதை புரோஜனமுள்ள தண்ணியாக அதை பயன்படுத்திட்டு அப்படி இது பண்ணும். எல்லாத்தையும் கழுவி எடுத்துட்டு பழைய இது உடுத்தாடைகள் வந்து காட்டன் வேட்டிகளாக இருக்க வேண்டும். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாலிஸ்டர் அது இதெல்லாம் முதல்ல தயார் பண்ணி வச்சுக்கணும். சில பேர் அப்போ தான் பீரல் துறப்பாங்க, அங்கே 2 பேர் கத்துவாங்க, இங்கே 2 பேர் கத்துவாங்க. அதெல்லாம் இல்லை. ஜனாசான்னு வந்துட்டு அவங்களுடைய சூழ்நிலை இதாகிட்ட குழந்தை பேறு காலத்துக்கு போகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி வீட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. அப்பயுமா அவருடைய சக்கராத்துடைய கால் வரும்போது அவருக்கு உண்டான தேவையான இதில் ரெடி பண்ணி வச்சுக்கன்னு சொன்னால் அந்த இடத்துல சத்தமும் கிடையாது, எதுவும் கிடையாது, அமைதியான முறையில் நடக்கும். அதை எல்லாத்தையும் தொடச்சி எதாவது இது பண்ணி வச்சு அந்த மூக்கில் 2 மூக்குலையும் பஞ்சு வச்சுக்கிடணும், 2 காதுலையும் பஞ்சு வச்சுக்கிடணும். கக்கத்தில் வந்து சில இடத்துல சூடம் வைப்பாங்க, சில இடத்துல சும்மா இப்போ கடையின்ற பொறுத்தவரை அதெல்லாம் ஒன்றும் செய்கிறதில்ல. கடையின்ற பொறுத்தவரை ஃப்ரிட்ஜு அதிகமாகவும் யூஸ் பண்ணுறதும் இல்லை. இப்போ சில இடங்களில் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரிட்ஜு வந்து இருக்கும்போது அசத்து சொன்ன மாதிரி 4 மணி நேரத்துக்கு முன்னாடி அதை எடுக்க வேண்டியது. சில ஒரு இடத்துல கடைநல்லூரில் அது பிறகு தான் கடைநல்லூரில் ஃப்ரிட்ஜுங்கிறது குறைஞ்சிது. 5 மணி நேரம் ஆச்சு ஜனாசாவை எடுக்க முடியல, மறுபடியும் 1 மணி நேரம் லேட்டு. இதுக்கடையில் அந்த ஜனாசாவை 2 நாள் வச்சுருக்காங்க. வீட்டுக்காரர் சவுதியிலேருந்து வரான்னு சொல்லிட்டு 2 நாள் வச்சுருந்து ஜமாத்து சொல்லி கேட்கல, வட்டாரம் சொல்லி கேட்கல, குடும்பங்கள் சொல்லி கேட்கல. கடைசியில் வந்து அதை சதைகள் பிக்கிற அளவுக்கு தான் ஆகிப்போச்சு. அப்போ மக்களுக்கு அது இன்னும் அதனுடைய இதுகள் தெரியவில்லை. எல்லாத்தையும் குளிப்பாட்டி எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் 2வது நாடி கட்டு கட்டணும். நாடி கட்டிட்டு அதே மாதிரி நாடி கட்டு கட்டணும். அதே மாதிரி 2 பேர்லையும் காலை வச்சு இது பண்ணி கட்டிட்டு ஜனாசாவுக்கு உடுத்தாடையை உடுத்தி மேலே ஒரு வேஷ்டி மாத்திரம் போட்டு மூடி கட்டணும். அப்புறமா கொண்டு வைக்கிறோம். அந்த டைம் முடிஞ்ச பிறகு நம்ம அறிவிப்பு செய்கிறோம். அறிவிப்பு செய்யும்போது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அந்த டயத்துக்கு மறுபடியும் ஜனாசா வெளியில் கொண்டு வர்றோம். குளிப்பாட்டுறதுக்கு முதல்ல இடத்த செட்டில் பண்ணும். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டை மாளிகையாக கட்டிடுறாங்க. ஜனாசா குளிப்பாட்டுறதுக்கு ஒரு கட்டில் கூட போட முடியல. பெரிய வீடுகள் கட்டியிருக்காங்க, உள்ள 5 ரூம் 6 ரூம் கட்டியிருக்கிறாங்க, பெரிய பங்களா மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. ஜனாசா குளிப்பாட்டுறதுக்கு ஒரு 5 பேர் 4 பேர் நின்று குளிப்பாட்டுறதுக்குண்டான இடம் இல்லை. அதை முறையாக இடது வச்சு குளிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லை. இந்த மாதிரி கிராஸ்லையும் நிறைய இடம் இல்லை. அதை தவிர்த்துக்கொள்ளுங்க. வீட்டில் நம்ம நல்லதுக்கு என்ன செய்கிறோமோ அதே மாதிரி நம்ம மௌத்துக்கு நமக்கு ஒரு கட்டில் போட்டு நல்ல முறையில் நம்ம வீட்டிலே குளிப்பாட்டணுங்கிற ஒரு இடத்தையும் ரெடி பண்ண வேண்டும். ஏன்னா துனியாவுக்காகவும் செய்கிறோம், மறுமைக்காகவும் நம்ம தேடி கொண்டு வச்சுக்கணும். அந்த இது எங்கேயுமே இல்லை. இப்போ தான் சொல்லி ஒவ்வொரு இடங்கள்லையும் இது பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி அதை தயார் பண்ணி கொள்ளுங்கள். ஜனாசா மறுபடியும் கொண்டு வந்து வச்சுட்டு குளிப்பாட்டும் போது இந்த தண்ணி ஊற்றுறவங்க மேலேருந்து கீழே வர கண்டிப்பான முறையில் ஊற்றணும். கால் வரையில் ஊற்றி செலவா சொல்லி ஊற்றணும். கலிமாங்கிற வார்த்தை இல்லை, அதையும் பயன்படுத்திக்கோங்க. 4 பேர் நின்று நல்ல முறையில் 4 பேர் நின்று மற்ற பேர் நின்று பாருங்கள். அதை எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். அதை மாதிரி செஞ்சுக்கலாம். 2வது ஜனாசாவை கொண்டு வரோம், அதே மாதிரி குளிப்பாட்டுறோம். ஆனால் அதிகமான நஜீஸெல்லாம் முதல்ல எடுத்துட்டோம். கசப்பு மாற்றுறது முதல்ல. சில இதுகளுக்கு 2வதும் கசப்பு இருக்கலாம். அதனால அதே மாதிரி அதை இது பண்ணிட்டு சில இடங்களில் சோப்பு சீயக்கா ஷாம்பு, இப்போ சோப்பில் பெரும்பகுதி ஷாம்பு, இதை ஒன்றா மொத்தமாக ஊற்றிடுவாங்க. சில இடங்களில் அதை 3 பகுதியாக செய்கிறாங்க. அது அவங்களுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே எல்லாத்தையும் குளிப்பாட்டி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு சில இடங்களில் வந்து இந்த புது துணியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிழிச்சு துடைக்கிறாங்க. ஆனால் புது துணியை வச்சு துடைக்கும் போது அந்த தண்ணிகள் வந்து எடுக்க முடியாது, அது ஈர பசப்புல தான் இருந்துக்கிட்டோம். அதனால வந்து நம்ம வெள்ளை வேஷ்டிகள் வீட்டில் இருக்க வேஷ்டியில் வச்சு துடைக்கலாம். சில பேர் புதுசாக துடைக்கிறவங்களும் துடைக்கலாம். எல்லாத்தையும் குளிப்பாட்டி முடிச்சாச்சு. ஜனாசா குளிப்பாட்டி முடிச்சிட்டோம். இப்போ கபன் பொதியணும். கபன் பொதியும் போது சரியாக பார்த்துக்கோங்க, 6 மீட்டர் கபன் துணி, 6 மீட்டரை 2ஆக கிழித்து கொள்ளுங்கள். 6 மீட்டரு 3 மீட்டரா 2ஆக கிழிச்சு விரிச்சுக்கோங்க. சட்டை 2 மீட்டரு, அந்த 2 மீட்டர் சட்டையை வந்து ஒரு சைடு வந்து நீளமாக இருக்கணும். கொஞ்சம் இந்த ஒரு துணி வந்து இப்படி 2ஆக மடித்து போட்டோன்னு சொன்னால் முசல்லா போட்டோன்னு பார்த்துக்கோங்க. இதை இப்படி போட்டோன்னு சொன்னால் கீழ்பாகம் வந்து சட்டைக்கு இருக்கும். இதனுடைய அமைப்பு இந்த சட்டையினுடைய நமக்கு காலர் வெட்டணும் இல்லையா, இந்த காலர் வெட்டும்போது இந்த சைடாக இந்த காலரை வெட்டி இந்த இடத்துல இருந்து கீழே கிழிச்சு விட்டுருவோம். இது வந்து மேல் பாகம், இது வந்து கீழ்பாகம். உடுத்தாடை வந்து 2 மீட்டர், உடுத்தாடை 2 மீட்டரை வந்து போட்டு முதல்ல உடுத்தாடை கட்டணும். 2வது வந்து சட்டையை போடுறோம். முக்காடு, இது தலப்பா வந்து 3/4 மீட்டர்,
அந்த 3/4 மீட்டர் கரெக்டாக எடுத்தேன்னு சொன்னால் உங்களுக்கு முக்கோண சைஸு கிளியராக இருக்கும். எப்படின்னு காட்டு. முக்கால் மீட்டர் எடுத்தோம்னு சொன்னால் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த முக்கோண சைஸ் கரெக்டாக இருக்கும். அப்புறம் இந்த தலப்பாவை வந்து இப்படி போட்டின்னு சொன்னால் 1 2 3 மடிப்பாக மடிச்சிடலாம். இந்த 3 மடிப்பாக மடித்து தலப்பா கட்டணும். லங்கோடு சில பேர் நாங்கள் சில ஏரியாக்களில் லங்கோடு செய்வாங்க. சில ஏரியாக்களில் பெண்களுக்கு தான் லங்கோடு, ஆண்களுக்கு இல்லை. அந்த லங்கோடு வந்து 3/4 மீட்டராக இருக்கணும். இந்த 3/4 மீட்டர் எடுக்கும்போது இந்த சைடு ஒரு வெட்டு பகுதி வரையில் வெட்டிக்கோங்க, இந்த சைடு ஒரு வெட்டு பகுதி வெட்டாக வெட்டிக்கோங்க. முதல்ல வந்து குளிப்பாட்டி முடிச்ச போது இந்த லங்கோடை வந்து இந்த சைடு மேலே போட்டு இந்த 2 சிம்பையும் எடுத்து நம்ம வயிற்றோடு கட்டிக்கணும். வயிற்றோடு கட்டிட்டு அதுக்கப்புறம் உடுத்தாடையை உடுத்த வேண்டும். உடுத்தாடை உடுத்தி முடிந்த பிறகு சட்டையை போட வேண்டும். வேஷ்டி, ஆமாம் வேஷ்டி. உடுத்தாடைங்கிறது சில பேர் தெரியாது, நாங்கள் எழுதி கொடுக்கலாம், உடுத்தாடைன்னு தான் எழுதி கொடுப்போம். வேஷ்டி லங்கோடுக்கு பிறகு வேஷ்டியை கட்ட வேண்டும். வேஷ்டியை கட்டி முடித்த பிறகு சட்டை இந்த கீழே போட்டு வச்சுருப்போம், விரித்து வச்சுருப்போம் பாருங்கள். முதல்ல உடுத்தாடையை ஜனாசாவில் லங்கோடையும் உடுத்தாடையும் போட்டு ஒடிச்சிட்டு சைடில் வந்து என்ன செய்யணும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா டிச்சரில் வந்து சில இடத்துல ஓலைப்பாய் விரிப்பாங்க, சில இடத்துல பாய் போடுவாங்க. அதுக்கு மேலே கபன் துணியை விரிக்கணும். 3 கயிறு அந்த துணியில் கிழிச்சிக்கணும். இந்த அளவுக்கு 3 துணியை கழிச்சிடணும்னா பெரிய கயிறை வந்து அந்த சைடில் சென்டரில் போட்டுடணும். சின்ன கயிறு அந்த சைடு இந்த சைடு வச்சுக்கணும். 3 கயிறு. ஜனாசாவை வந்து அந்த சட்டையை போட்டிருக்கோம், கபன் துணியை விரிச்சிருக்கோம், அந்த ஜனாசா தூக்கி அப்படியே வைக்கிறோம். அந்த கழுத்து பாகம் கட்டி கொடுத்துருப்பாங்க, இங்கே வெட்டியிருப்போமே, இதில் வந்து இப்படி சட்டையை தூக்கி போடணும். சட்டையை போட்டுட்டு இந்த 2 சைடும் சட்டைகளை ஜனாசாவில் இப்படி போட்டுற வேண்டியது. போட்டின்னு சொன்னால் உங்களுக்கு இதாகிடும். அதுக்கப்புறம் கபன் துணி தலப்பாவை கட்டிக்கிடுறோம். தலப்பாவை கட்டிட்டு அத்தர் கொஞ்சம் போட்டுட்டு சில பேர் வந்து இந்த உம்ரா துணியை போடுவாங்க. உம்ரா துணியை போடும்போது நம்மளுடைய கழுத்துக்கு கீழே கரணைக்கு மேலே அப்படி போட்டுடணும். இந்த கபன் துணிக்கு முன்னாடி சில பேர் 2 போடணும்னு சொல்லுவாங்க. கபன் கம்ப்ளீட்டாக கட்டி முடிச்ச பிறகு கழுத்துல இருந்து கரணை காலுக்கு மேலே அந்த உம்ரா துணியை போட்டுக்கலாம். தலப்பா கட்டி முடிச்சு இந்த கபன் துணியை சில பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சரியான முறையில் முறுக்க தெரியல. இந்த சைடில் வந்து கம்பர் துணி சனாசா இப்படி போட்டு முறுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த சைடு துணி இப்படி நல்லா எடுத்து விட்டு நல்லா மொத்தமாக கொண்டு வந்து இப்படி முறுக்கினேன்னு சொன்னால் இந்த 3 சைடும் வந்து உங்களுக்கு கட்டு வந்து இருவலாக இருக்கும். சில இடங்கள்ல அந்த ஜனாசா கட்டாததுனால குழியில வந்து பட்டு கீழே போட்டுறாங்க. குழியில இது பண்ண முடியும். ஏன்னா அந்த கயிறு வந்து சரியான கட்டில் துணி வந்து கட்டையாக இருக்கும். துணி வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. கபன் துணி வந்து அந்த சைடு இந்த சைடு நீளமாக இருக்கிறதுனால கீழே குழியில் இருந்தாலும் நம்ம மேலே இருந்து இப்படி ரேஸாக பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி கட்டும்போது அதே மாதிரி குழியில் இறங்கக்கூடியவங்க, இந்த குளிப்பாட்டக்கூடியவர்கள் அதுக்குன்னு ஒரு குறிப்பு வச்சுக்கணும். இவங்க இறங்கிட்டு மற்ற பேர் பார்க்கட்டும். அந்த குழி வாசலில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி செய் இப்படி செய் அப்படி செய்யன்னு கீழே இருக்கவங்களையும் மண்டையை சூடாக்கி அவங்க என்ன செய்யணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. வாயை போடு, அதை போடு, இதை நின்று பார்க்கணும். யார் இறங்குறாங்களோ அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன கேட்குறாங்க, நின்று தெளிவான முறையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த முறைகளை நம்ம சரியான முறையில் ஜனாசாவே நம்ம வீட்டில் இருந்து பள்ளிவாசல் கொண்டு வந்து அடக்கம் பண்ணிட்டு போகிறதுக்கு வரையில் சந்தோஷமான முறையில் இருக்கும். இதனுடைய விதிமுறை இது. 13 மீட்டர் துணி எடுத்திங்கன்னா போதும். 3 6 மீட்டர் கபன் துணி, 2 மீட்டர் சட்டை 8, 2 மீட்டர் வேஷ்டி 10, 3/4 மீட்டர் தலப்பா லங்கோடுக்கு 13 மீட்டர். பெண்களுக்கு வந்து ஒரு 3/4 மீட்டர் கூடுதல் மார்பு துணின்னு சொல்லிட்டு வெறும் மார்பு துணியை அப்படி அவங்க சுற்றுவாங்க. அதில் மேலே எழுதிடணும். முதல்ல வைக்கிறது கீழே நீங்கள் எழுதி கபன் துணி, 2வது சட்டை, கீழே அதுக்கு லாஸ்ட்டில் வந்து முக்காடு. பெண்களுக்கும் முக்காடு நீங்கள் கிழிச்சு மடக்கிறது அதையும் சொல்லி தரப்பா. பெண்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். பெண்களுக்கு வந்து 3 மடிப்பில் மடிச்சிருங்க. பெண்களுடைய முக்காது எப்படி தலப்பாவுக்கு வந்து சிறுசா வரும். இதை மடித்து நீங்கள் எழுதிடுங்க.
முக்காடு துணி, அப்புறம் கபன் துணி மேலே எழுதிறாங்க. அதுக்கு மேலே வந்து சட்டை, அதுக்கடுத்து வேஷ்டி, அதுக்கு மேலே மார்பு துணி, அதுக்கு மேலே லங்கோடு. மேலேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு வரும், கீழே இருந்து வரும்போது கடைசியிலேருந்து வரும். நமக்கு மேலே இருந்து தான் வரணும். லங்கோடு, மார்பு துணி, உடுத்தாடை, சட்டை, கபன் துணி, முக்காடு அப்படி வந்துடும். ஆண்களுக்கு லங்கோடுன்னா லங்கோடு, வேஷ்டி, சட்டை, அப்புறம் இது தலைப்பால், கபன் துணி. இப்படி படிப்படியாக நம்ம செஞ்சோம்னு சொன்னால் எல்லாருக்கும் நல்ல முறையில் புரியும், எல்லாருமே செய்யலாம். இதில் ஒன்றும் கஷ்டம் இல்லை. கூடியவாறு நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கள் அதை குளிப்பாட்டி சிறப்பிக்கிறது ரொம்ப ஏற்றமானது. இதில் அசிங்கப்படவோ, இதில் தூராக நினைக்கவோ, இதை வேறு வேறு நம்ம வாழ்வதாரத்தை நினைக்கவோ எதுவுமே தேவையில்லை. நாளைக்கு நம்மளை யார் குளிப்பாட்டுவால் அந்த ஒரு சிந்தனை நமக்கு வரணும். நாளைக்கு நம்ம மரணம் ஆயிட்டோம்னு சொன்னால் நம்மளே அப்படித்தான் இது பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வராத அளவில் அதை குளிப்பாட்டி சிறப்பித்து தருமாறு இமாம்களுக்கும் என்னை அழைத்ததுக்கு நிர்வாகத்துக்கும் ஜமாத்தார்கள் ராஜபாளையம் ஜமாத்தார்களுக்கும் என்னுடைய அன்பான சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செய்யலாமே. மேலப்பள்ளி அரசுடைய தலைவர் அன்புடைய அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் இங்கே எல்லாரும் வந்து கூடியிருக்கும்போது உண்மையிலே ரொம்ப மனமகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது. இதற்கு நம்ம காலம் கடந்து தான் இப்போ செய்யணும். இதில் நிறைய பேர் நடைமுறையிலேருந்து நாங்கள் வந்து ஜமாத்துக்கு கொண்டு வர்றாங்க. ஒரு ஆள் இறந்தவொடனே உடனே வருவாங்க, வாங்கத்தான்னு சொல்லி. நாங்களும் ஆள் கிடைக்காம நீ வான்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு செய்யணுன்றது படிப்பினை ஆயாச்சுன்னு சொன்னால் இந்த பிரச்சனையே வராது. இப்போ ரொம்ப காலம் கடந்து நம்ம குணமாக்கல் செய்தாங்க. அதுக்கு நிர்வாகமும் பொறுப்பு தான். நிர்வாகமும் அதுக்குள்ள முயற்சி இல்லை, நம்பிக்கை செய்துன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே செய்யுங்க, இது ரொம்ப அவசியம், இதுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி பண்ணாதான் நல்லா இருக்கும், இதில் ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொன்னோம். அதுபடி காலம் கடந்து செய்தாலும் இது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நீங்கள் எல்லாம் சபை நிறைஞ்சிருக்கு. இப்போ இந்த இது இன்னைக்கு 10 பேர் இதை பழகிட்டாங்கன்னா அந்த 10 பேர் நாளைக்கு 100 பேர் ஆயிரும். அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் அது வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை அவங்களே செஞ்சுக்குவாங்க. ரொம்ப ஈஸியானது. இஸ்லாம் என்னது எளிய மார்க்கம் தான். அது ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, எளிய மார்க்கம். இதை ஈஸியாக ஒவ்வொருத்தரும் செய்யலாம். சில பேர் பிற்காலத்துல எல்லாம் என்ன செய்வாங்கடா, மவுத்து விட்டு போயிட்டோம், ஒரு பயம் இருக்கணும். இப்போ பயமெல்லாம் தெளிஞ்சு மக்கள் விழிப்புணர்ச்சியோட இருக்காங்க. இப்போ விழிப்புணர்ச்சி இருக்காங்க. முன்னால உலமாக்கள் ஒன்று சொன்னாண்டா சரின்னு போயிடுவாங்க. இப்போ உலமாக்கள் அங்கிட்ட தெளிவாக கேட்கும், என்ன அஜத் இதுக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு கேட்கும். இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில் இப்போ பார்க்கும்போது எல்லாம் கலந்துருக்கீங்க. கலந்துருக்கும் போது மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சி ரொம்ப ஒரு ஆதங்கம் இருந்திருக்குன்னு தான் இது நமக்கு தெரியுது. நம்ம வீட்டிலே ஒரு மௌத்தாச்சுன்னா உடனே என்ன செய்வோம், நடைமுறையில் உடனே அந்த ஜமாத்தை கொடு இந்த ஜமாத்தை கொடுன்னு நம்ம போகிறோம். அதுக்கு உலமாக்களும் அதுக்கு பொறுப்பு தான். உலமாக்கள் மட்டும் பொறுப்பு இல்லை, நிர்வாகிகளும் பொறுப்பு தான். நாளைக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டியது உலமாக்கள், நிர்வாகிகள் ரெண்டும் அல்லாட்ட பதில் சொல்லணும். உன்னுடைய மகளால் நான் ஒப்படைச்சேனே, இதை ஏன் நீ செய்யலைன்னு அல்லா கேட்பாங்க. அதனால் இது சாதாரண பொறுப்பு இல்லை. உண்மையிலேயே அதற்கு நம்ம நபிக்கு அடிக்கடி நாங்கள் சொல்லுவோம், இங்கே வாங்க, நம்ம சுன்னத்துல் ஜமாத்தில் விழிப்புணர்ச்சி இல்லாத காரணத்தினால்தான் நம்ம ரொம்ப பின்தங்கியிருக்கோம். நம்மகிட்ட கட்டமைப்பு நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட 10 பள்ளியாசல் இருக்கு. அந்த 10 பள்ளியாசலையும் 10 அஜத் இருக்காங்க, உலமாக்கள் இருக்காங்க. இதை ஏன் செய்ய மாட்டேங்கிங்க? இதுபோல் நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு கூட என்னுடைய சகோதரர் ஒரு ஆள் சொன்னார், நண்பர் சொன்னார், ஆனால் இங்கே வாங்க, சில குறைபாடுகள்லாம் இருக்கு, அடுத்து உலமாக்களை கூப்பிட்டு நம்மளும் இது விஷயமா கன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், முதல்ல நம்ம உலமாக்களை அழைச்சி பேசணும்னு நீங்கள் சொன்ன நீங்கள் தான். இன்ஷா அல்லாஹ் விரைவில் அதை நம்ம செய்வோம். நம்மளும் நிர்வாகிகளும் அந்த உலமாக்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். உலமாக்களும் இதை மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சி செய்வதற்கு அவங்களும் உறுதுணையாக இருக்கணும். அதனால் காலம் கடந்து செய்தாலும் இது நல்ல நிகழ்ச்சி.
இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வந்திருக்கோம். இன்னைக்கு 100 பேர் பார்த்தாங்கன்னா அது 100 பேர் 1000 பேர் ஆகும். அதனால இனியும் பல பிரச்சனைகள் ஜமாத்தில் இருக்கு, சுன்னத்துல் ஜமாத்தில் இருக்கு. எல்லாமே அதை நம்ம விழிப்புணர்வு செஞ்சால் நல்லா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னால் ஒரு தாலுகா ஆஃபீஸுக்கு போகிறோம். ஒரு மாட்டு மாதம் தாசில்தார் கேட்குறேன் கிட்ட, ஐயா அவங்க இஸ்லாத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச உடனே அதுக்கான எனக்கு தமிழ் குரான் வேணும்னாங்க. உடனே நாங்கள் அடுத்த மறுநாளே அதை வாங்கி கொடுத்தோம். இதுக்கு முன்னால் எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்னு போயிடுவாங்க. அது யாராலும் கையில் எடுத்து பெருசாக போடுவாங்க. இன்றைக்கு இதே உலமாக்கள் அதை கையில் எடுத்து செஞ்சாங்கன்னா நிர்வாகிகளையும் கூப்பிடணும் வாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எல்லாம் இணைஞ்சு செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இனி கைகோர்த்து ஒன்றாக செய்வோம். நிறைய விஷயங்கள் இருக்குது ஊரில். இது இஸ்லாம் ரொம்ப எளிய மார்க்கம். ரொம்ப இது கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. அதனால் இந்த மார்க்கம் மாதிரி எந்த மார்க்கமும் இன்றைக்கி மற்ற இதில் கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ மற்ற மார்க்கம்லாம் அந்த மற்ற சகோதரர்கள் நினைச்சாங்கன்னா மாற்று மருத்துவர்கள் இறந்து போயிட்டாங்க வெளியே ஓட்டுவாங்க. இது தீட்டாயிடுச்சு வச்சு. நம்ம அப்படி கிடையாது. அதை நம்ம இது பண்ணுவோம். நமக்கு நாளைக்கு வரும் இறப்பை நோக்கி தான் நம்ம இஸ்லாம் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கோம். அதனால் இனி வருகிற காலகட்டத்தில் நிர்வாகிகளுக்கும் மிக பொறுப்பு இருக்கிறது, உலமாக்களுக்கும் ரொம்ப பிறகு இதை நம்ம செய்யலாம்டா. நாளைக்கு 2 பேரும் அல்லாட்ட பறிச்சிடணும். உன்னுடைய மகளை ஒப்படைச்சேன்னா நீ என்ன செஞ்சுன்னு கேட்பாங்க. அதனால இது மாதிரி நிறைய விழிப்புணர்ச்சிகள் போட்டு நீ வருங்காலத்தில் ஒவ்வொரு பள்ளியாசலும் இதே மாதிரி நம்ம இது பண்ணணும். நிறைய அதே மாதிரி பெண்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும். இனி வர காலத்தில் ஒன்றாக ஒற்றுமையாக செய்வோம் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். உரிமையா பஷீர் அண்ணே உரிமையா சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க உலமாக்கள்கிட்ட. நாங்கள் அடிக்கடி சந்திப்போம் பஷீர் அண்ணன். செய்வோம் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக இணைஞ்சு சொன்ன மாதிரி உலமாக்களும் நிர்வாகிகளும் பேதம் இல்லாமல் எல்லா ஜமாத்தும் இணைஞ்சு செய்வதற்கு நாம் முன் வந்து விட்டால் நிறைய விஷயங்கள் செய்ய இருக்குது. அதுக்கு என்ன தடையா இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதை உடைச்சிட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் செய்யணும். நினைச்சிட்டு ஒரு சில வார்த்தைகள் விட்டு போன சில வார்த்தைகளை முழுமைப்படுத்துறாங்க. அதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுற முறையை நம்ம டெமோ பார்த்துடலாம். சீக்கிரம் அல்ஹம்துலில்லாஹ். இந்த இறந்து போன மையத்தை யார் பார்க்கலாம்? ஒரு மையத்தை இறந்து போச்சுன்னு சொன்னால் இப்போ நம்ம பொதுவாக பரவலாக பார்க்குறோம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண் மையத்தாக இருந்தாலும் சரி, எல்லாரும் கூட்டமாக போய் பார்க்குறாங்க, கூட்டமாக வராங்க. யாரை பார்க்கறது, யாரை பார்க்கக்கூடாது? பொதுவாக ஹதீஸில் மசாயிலுடைய பிரகாரம் எப்படின்னு சொன்னால், ஒரு மனைவி இறந்து போனால் கணவன் பார்க்கறது கூட அனுமதி இல்லை என்பதாக கூட சில ரிவாயத்துகள் இருக்கு. ஆனால் ஃபத்வாவின் சொல்படி கணவன் பார்க்கலாம். மனைவி இறந்து போனால் கணவன் பார்க்கலாம், அவளை தொடலாம், உண்மையாக 6க்கு மேலே தொடலாம். அதே மாதிரி மகரமானவர்கள்னா தாப்பனாரு உடன் பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இவங்க பார்க்கலாம். ஒரு மனைவி இறந்து போனால் கணவன் பார்க்கறதுக்கே சில நிபந்தனைகள் இருக்கும்போது மற்ற மகரம் அல்லாதவங்க பார்க்கறதுக்கு அனுமதியே கிடையாது. கணவன் பார்க்கறதுக்கே சில பிரச்சனைகள் இருக்கும்போது பிள்ளைகள் பார்க்கலாம். மகரமானவர்கள் யார் நிக்காஹ் முடிக்கிறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்டவர்கள், பிள்ளைகள், தகப்பனாரு, அவருடைய தகப்பனாரு, மாமனாரு, அந்த மாதிரி உறவு நெருக்கமானவர்கள் பார்க்கலாம். இது அல்லாத மற்றவர்கள் பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை. அதே மாதிரி ஒரு கணவன் இறந்து போனா மனைவிக்கு எந்த அளவுக்கு சரியத்தை அனுமதி கொடுக்கணும்னா கணவனை குளிப்பாட்டுறது கொடுக்க அனுமதி இருக்கு. ஆள் இல்லை, வேற யாரும் கிடைக்கலன்னா மனைவி கணவனை குளிப்பாட்டலாம், அந்த அளவுக்கு அனுமதி இருக்குது. ஆனா ஒரு மனைவி இறந்து போனால் கணவன் பார்க்கறதுல பார்க்கலாம், ஆனா மற்ற தொடர விஷயங்கள சில நிபந்தனைகள். அதனால இந்த விஷயங்கள்ல நம்ம ரொம்ப வயசானவங்க அப்படிங்கிறவங்களுக்கு பார்க்கறதுல சரி சில அனுமதிகள் புக்குவுடைய கிதாப்புல கொடுக்கும். வயசானவங்க எல்லாரும் பெரிய ரொம்ப நீண்ட காலம் வாழ்த்து அந்த மாதிரி யாரும் பார்க்கறதுக்கு சில அனுமதி இருக்குன்னு சொல்லி புக்குவுடைய கிதாப்புகள் இருக்கு. அதனால பொதுவாக மகரம் அல்லாதவர்கள், ஆனால் இந்த வீட்டுக்கு போய் இப்போ ஒரு ஆண் மையத்து இருந்தால் ஆணுக்கு சொந்தக்காரவங்ககிட்ட ஆண்கள் போய் ஆறுதல் சொல்லுவாங்க.
பெண் மையத்துக்கு போயிருக்கவங்க பெண்கள் பார்க்கலாம், அதை அந்த கூட்டமா போறவங்க சம்மந்தப்பட்டவங்கள ஆறுதல் சொல்லலாம். தவிர ஆண்கள் பெண் மையத்தை பார்க்கறதும் பெண்கள் ஆண் மையத்தை மகரம் இல்லாதவர்கள் பார்க்கறதுக்கு அனுமதி இல்லைங்கிற விஷயம் நமக்கு இதெல்லாம் அந்த நம்ம ஃபாலோ பண்ணி வரணும். இதெல்லாம் நல்ல விஷயம். வேண்டியதில்லை, இது வேண்டியதில்லை. படிக்க வச்சு ஹலோ, சொல்லுமா. வாரம் வை. சரி அம்மா வைமா, இங்கே கூட்டத்தில் இருக்கும் வை. நீங்கள் வச்சுக்கோங்க. முழுமையை அதாவது குளிப்பாட்டும் போதும் ஜனாசை வச்சு தொழும் போதும் தலைமாடி எந்த பக்கம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம அவங்க இறந்துட்டாங்கிறத பார்க்கணும். இந்த படம் கண்ணை மூடிக்கங்க. இந்த கண்ணை மூடி இந்த கை இப்படி இருந்தா இந்த கையை கொண்டு வந்துட்டு இந்த புறம் வாங்க, இந்த புறம் வாங்க, இந்த புறம் கையை அப்படியே நீட்டுங்க. கையை நீட்டு, காலை கொஞ்சம் தூக்கி வைங்க. இந்த காலை அப்படி என்ன செய்யணும், நீட்டு. இப்போ இந்த 2 விரலையும் என்ன செய்யணும், துணியை வச்சு கட்டிடணும். இந்த தாடையிலிருந்து இங்கே வரையில் ஒரு துணியை வச்சு கட்டிடணும். சரியா? அப்புறம் இந்த வயிற்றை நல்லா கசக்கிடும். இது முதல்ல இந்த கட்டும்போது உள்ளே வச்சு இங்கே வீட்டில் வச்சு ரூஹு போகக்கூடிய சமயத்தில் இதை கட்டிட்டு இதில் துணியை போட்டு மூடிடணும். அப்புறம் 2ஆம் தடவை வெளியில் தீட்டு வரும். சரியா? வெளியில் தீட்டு வரும்போது இந்த கட்டை அவுத்துக்கணும். அதே மாதிரி அந்த கால் கட்டையை அவுத்துடும். மேலே இருந்து தண்ணியை ஊற்றணும். கண்ணை நல்லா மூடிக்கணும். வாயை ஒரு ஆள் மூடிக்கணும். வாயையும் மூக்கையும் மூடிக்கங்க. தண்ணியை ஊற்றி நல்லா அலசி வரும்போது கொஞ்சம் அப்படியே எந்திங்க, எஞ்சி கொத்து வச்சு அப்படியே இருக்கும். இப்படி இருக்கும்போது இந்த வயிற்றை 2 தரம் 3 தரம் அசைச்சிக்கிட்டு அந்த அன்றைக்கி அப்படியே கீழே வைக்கணும். முதுகு பிடிச்சிட்டு 2 பேர் கீழே வச்சிடணும். அப்படியே இந்த சைடு திரும்புங்க. இந்த சைடு திருப்பிக்கிட்டு இங்கே கையை ஒரு ஆளை மூணிக்கணும். ஏன்னா ரைட் ஆனால் இங்கிட்டு ஒரு ஆளை கையை மூணிக்கணும். குடிக்க வைக்கும்போது இந்த இதில் நல்லா அலசி என்ன செய்யணும், இது எல்லாத்தையும் நல்லா இது பண்ணிட்டு இங்கே நல்லா அலசி தண்ணியை இப்படி ஊற்றி விட்டுறணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த சைடு ரேசாக திரும்புங்க. அந்த பிறகு 2 பேர் இருப்பாங்க. அந்த பிறகு 2 பேர் நிற்கணும். சரியா? அப்போ இதே மாதிரி இங்கே இந்த பாகத்தில் நல்லா அலசி தண்ணியை நல்லா அலசி விட்டு அப்படி வைக்கிறோம். வச்சுட்டு அந்த தண்ணியை ஊற்றி அப்படியே ரேசாக மேலேருந்து கீழே வர அப்படியே அலசி விட்டுறோம். அதுக்கப்புறம் துணியை வச்சு துவத்துறோம். துவத்தி முடிச்சுட்டு மறுபடியும் இந்த தாடையிலேருந்து இங்கே வரையில் ஒரு கட்டு கட்டுறோம். அதே மாதிரி பெருவரிலையும் கட்டுறோம். கை எல்லாமே நீளமாக இருக்குமா, இதுக்கு மேலே வெள்ளை வேஷ்டியை ஒரு மூடுறோம். அப்படி உள்ளே தூக்கிட்டு போகிறோம். உள்ளே தூக்கி வச்சுட்டு மறுபடியும் குளிப்பாட்டும் போது கொண்டு வரோம். இப்போ அதே மாதிரி குளிப்பாட்டிட்டு கை எல்லாத்தையும் இது பண்ணி எப்போதுமே இந்த குளிப்பாட்டும் போது இந்த வாயில் எல்லாம் தண்ணி இது பண்ணிடும். எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அந்த அரணை இந்த அரணை அங்கெல்லாம் நல்லா சோப்பு இதெல்லாம் போட்டு கழுவி எல்லாத்தையும் இது பண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்ச பிறகு மறுபடியும் தோற்றுரும். அதுக்கப்புறமா அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி இந்த சைடு 2 பேர் இருக்குங்க, அந்த சைடு 2 பேர் எல்லாம் அலசி விட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிவிட்டு ரேஸ் அந்த சைடு என்ன செய்யணும், 2 சைடு நின்று அங்கே ஒரு ஆளை பிடிச்சிட்டு இதை தூக்கும்போது இங்கே கீழே உள்ள தண்ணி அப்போ அந்த காலை இப்படி நவட்டி வச்சுக்கணும். இந்த தண்ணி ஃபுல்லாக என்ன செய்யும், இங்கே மாத்திரம் ஒசத்தணும். நம்ம இந்த தண்ணி ஃபுல்லாக கீழே போயிடும். சில இடங்களில் குழி மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை செய்ய வேண்டிய தேவை. அப்படி தண்ணி எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அடுத்து என்ன செய்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த எல்லாத்துக்கும் நம்ம அதுக்கப்புறம் உடுத்தாடையை கொடுத்துரும். இதே மாதிரி வச்சுட்டு லங்கோடு போடுறதா லங்கோடு போட்டுட்டு இந்த கயிறு எப்படி எடுத்து கட்டிக்கணும். லங்கோடு இப்படி போட்டு இந்த கயிறு 2 இருக்கும், இதை நல்லா கட்டிக்கணும். கட்டி முடிச்சோன்னா அதுக்கு உடுத்தாடையை கொடுத்துரும்.
அதுக்கப்புறம் ஒது செய்கிறோம். சரியா? ஒது செய்கிறது வந்து குளிப்பாட்டி முடிச்ச பிறகு இந்த ஜனாசா குளிப்பாட்டக்கூடியவங்க ஒதுவோடு இருக்கணும். அது மெயின் பாயிண்ட். ஜனாசா குளிப்பாட்டக்கூடியவங்க ஒதுவோடு இருக்கணும். இவங்களுக்கு ஒது செய்து குளிப்பு முடிச்ச பிறகுதான் ஒது செய்யணும். சில பேர் முன்னாடி ஒது செஞ்சுட்டோம்னு சொன்னா மறுபடியும் அந்த கழிவுகள் போகும்போது மறுபடியும் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. முதல்லையும் சரி, ரெண்டாவது குளிப்பாட்டும் போதும் சரி, குளிப்பாட்டி முடிஞ்ச பிறகு ஒது செய்யணும். ஒது செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் இது பண்ணிட்டோமா, அப்புறம் என்ன செய்யணும், லங்கோடு போட்டு உடுத்தாடைய வேட்டியை உடுத்தி முடிச்ச பிறகு சில இதில் வந்து சட்டையை இப்படி போட்டுடலாம். சில இடங்களில் வந்து உங்கள் இது இருக்கு இல்லையா, கிச்சத்தில் பாயை வச்சாலும் சரி, இதை பிடிச்சாலும் சரி, இந்த துணியில் 3 பகுதியாக கிழிச்சு வச்சுக்கணும். இது துணியை கிழிக்கிறதுக்கும் நீங்கள் வேணாலும் கிழிச்சுக்கலாம். எப்படின்னு சொன்னால் 6 மீட்டர் கவன் துணி, 2 மீட்டர் சட்டைக்கு, 2 மீட்டர் வேஷ்டைக்கு, 3/4 மீட்டர் தலைப்பா, 3/4 மீட்டர் வந்து லங்கோடு. இது ஒன்று முதல்ல லங்கோடு, 2வது வேஷ்டி, 3வது சட்டை, 4வது கவன் துணி விரிக்கணும், 5வது தலைப்பா கட்டணும். இந்த துணியில வந்து முதல்ல ஒரு பாக துணி அந்த பிறவாங்க முதல்ல ஒரு பாக துணியை அப்படி போட்டு இழுத்து பிடிக்கணும், இழுத்து பிடிச்சி முறுக்கணும். அதே மாதிரி அந்த புறம், அதுக்கப்புறம் 2வது துணி இந்த புறமா போட்டு நல்லா டைட்டு, அப்போதான் உங்களுக்கு பலமா இருக்கும். அந்த புறமும் இந்த புறமும் துணி எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு சைடு நீளமாக இருக்கக்கூடாது, ஒரு சைடு கட்டையாக இருக்கக்கூடாது, 2 சைடும் ஒரு பாகமாக இருக்கும். அதுக்கப்புறம் 3வது துணி இருந்தால் இங்கேருந்து 2வது துணி அதையும் போட்டு அதோட சேர்த்து ஊசியாக முறுக்க வேண்டும். அதே மாதிரி 4வது இந்த புறம் 2வது துணி போட்டு முறுக்கி முடிச்சுட்டு சென்டரில் ஒரு கட்டு, இந்த சைடில் ஒரு கட்டு, அந்த புறம் ஒரு கட்டு, அதோட சனாசா குளிப்பாட்டி வேண்டிய எப்படி இருக்கணும்னு சொன்னால் தலை வடக்க இருக்க வேண்டும். இன்னும் சில இடங்கள்ல இடம் இருக்காது, அதனால தலை மேக்கையும் இங்கே வச்சுக்கணும். சில இடங்கள்ல கிராஸாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி மேற்கு நோக்கி வச்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஜனாசா சந்தூக்குள்ள வைக்கும்போது, சந்தூக்கு பட்டு போடும்போது முன் முகப்பு எப்படியோ அப்படி போட்டுக்கணும். தலைப்பாகம் எது இருக்காது. அதே மாதிரி நீங்கள் கொண்டு வந்து வைக்கும்போதும், எங்க பள்ளிவாசலை கொண்டு வந்து வைக்கும்போதும் தலை வடக்கு பாகமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் இருந்து எடுத்துட்டு வரும்போது கால் பாகம் முன்னோட்டு வரணும். வெளியில கொண்டு போகும்போது தலை முன்னோட்டு போகும். அது முறைகள் எப்படி, அது எங்கே எப்படி முறைகள்னு தெரியல, இருந்தாலும் அதுதான் முறை. முன்னோட்டு வரும்போது, கால் முன்னோட்டு வரும்போது அவர் பள்ளிக்கு நடந்து வர மாதிரி இருக்கும், பின்னோட்டு போகும்போது அவர் பள்ளியிலேருந்து வெளியில வரும் மாதிரி. அதனாலதான் அந்த மாதிரி செய்யுங்கள். இதே மாதிரி செய்யுங்க. ஒரு கஷ்டம் இல்லை, ஒரு எந்த விதமான இதுவும் கிடையாது. நமக்கு நாளைக்கு செய்வார்கள் அப்படிங்கிற நோக்கத்துல நீங்க செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லாத்தையும் வெற்றியாக்கிட்டாங்க. அது போடலாம், அது சில இடங்கள்ல போடுறாங்க, அது அவங்க ஒவ்வொரு இதை பொறுத்து இருக்கு. அத்தர் போடலாம், சுருமாக அது போடுவாங்க. அது அதுக்கு சில பேர் எழுத சொல்லுவாங்க, சில பேர் அத்தரை வச்சு எழுத சொல்லுவாங்க, அசர் சொல்லுவாங்க. அதே மாதிரி குழியில ஜனாசா இதுல வைக்கும் போதும் நீங்க என்ன செய்யுங்க, வடக்கு நோக்கி தான். ஜனாசா வந்து வடக்கு சைடு தான் தலை இருக்கணும், தெற்கு சைடு கால் இருக்கணும். கிபிலாவை நோக்கி திருப்பிக்கங்க. கபூர்ல வைக்கும்போது ஜனாசானுடைய தலையை கிபிலாவை நோக்கி திருப்பிக்கங்க. அதே மாதிரி வீட்டில் வைக்கும்போதும் அதே மாதிரி கிபிலாவை நோக்கி திருப்பி வைங்க. சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும். அதில் இன்னும் 2 விடுபட்ட விஷயங்கள் ஞாபகத்துக்கு முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஆமாம், அதாவது ரொம்ப முக்கியமான விஷயங்கிறதுனால எந்த திசையில் தலையை வச்சு இறந்ததுலேருந்து வைக்கிறது, குளிப்பாட்டுற நேரம், கசப்பு மாத்துற நேரம், ஜனாசா தொழுகிற நேரம் வர மையத்தினுடைய தலை எந்த திசையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எல்லா வீடுகளுமே ஜனாசா போடக்கூடிய அந்த வீடு கட்டும் போதே நம்ம என்ன பார்ப்போம், பாத்ரூம் கிழக்கு மேற்காக அமையக்கூடாது. கொத்தனார்ல இருந்து இன்ஜினியர் வரைக்கும் நம்முடைய வீடு அமைப்பு ஓரளவு முஸ்லீம் வீடுன்னு அவங்களுக்கு தெரியும். பாத்ரூம் வந்து மலம் கழிக்கிற அறை வந்து கிழக்கு மேற்க இருக்கக்கூடாதுன்னு விரும்புவாங்க.
அப்படின்னு அழகா வச்சிருவாங்க. அவங்கள்ட்டயே நம்ம வீட்டு டிசைன் கேட்கும் போதே ஒரு ஹால் வந்து வடக்கு தெற்காக ஒரு ஜனாசா படுக்கிறதுக்கு வாட்டமா இருக்கும்படியாக வீடு அமைச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. நம்ம கால் நீட்டுறது கிழக்கு மேற்காக நம்முடைய வீடு நீளமா இருக்குதுன்னு வச்சுக்கிருவோம். கிழக்கு தெற்கும் வடக்கும் அகலம் கம்மியா இருக்கிற மாதிரி இட அமைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சிரமமாயிடும். என்னன்னா ஒண்ணு கிழக்கு பார்க்க தான் காலை நீட்டி படுக்கிற மாதிரி இருக்கும். பெரும்பாவம்லாம் ஒண்ணு இல்லைன்னா கூட அது மரியாதை குறைவான விஷயமா இருக்கிறதுனால மேற்கு நோக்கி காலை நீட்ட மாட்டோம். அப்போ அப்படி அமைஞ்சிருச்சு வடக்கு கிழக்கு வடக்கு தெற்கு இந்த இதுல நம்முடைய ஹால் நீளமா அமைஞ்சிருச்சுன்னா ரொம்ப சிறப்பு. அப்படி இருக்கிறது தான் நல்லது. ஒருத்தர் இறந்துட்டாருன்னா நம்முடைய இந்த கட்டில போட்டு அவங்கள போடும்போது தலைமாடு வடக்கு நோக்கி இருக்கிறது நல்லது. என்னன்னா ஒரு அடையாளத்துக்காக சொல்றேன், அவங்க வலது பக்கம் திரும்பி படுத்தா மேற்கு பார்க்கணும். நம்ம படுக்கிறதும் அப்படிதான் அமைச்சுக்கிறணும். நம்முடைய தலை வடக்கு திசையில அமைச்சுக்கிட்டு நம்முடைய அறைகள்ல படுக்கிறது அதனாக்கா சரி. நம்ம வலது பக்கம் திரும்பும் போது வலது கை பக்கம் திரும்பும் போது கிபிலா பக்கம் நம்முடைய முகம் பார்க்குற மாதிரி இருக்கணும். இந்த அமைப்புல தான் ஒரு ஜனாசாவை ஒரு மையத்தை முதலா இறந்த உடனே அதை கிடத்துறதும் அப்படிதான், குளிப்பாட்டுற முறையிலையும் அப்படி வச்சுக்கிறணும், பார்க்குற அமைப்பு அப்படி வச்சுக்கிறணும், ஜனாசா தொழுகையிலையும் அப்படிதான் இருக்கும். இப்போ இந்த அமைப்பிலேயே வச்சுக்கிறது நல்லது. இன்னொன்று இந்த ஜனாசா தொழுகை அது சுற்றி இருக்கிறவங்க அசத்து சொன்னாங்க யார் பார்க்கணும் பார்க்கக்கூடாதுங்கிறது. பெண்கள் ஜனாசாவாக இருந்தால் அதை சுற்றி பெண்கள் அமர்வது கூட பெண்கள் ஜனாசாவா இருக்குதே அப்படின்னு உட்காந்துக்குருவாங்க. பெண்கள் தானே, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஆண்கள் வர்றாங்க இல்லையா, அதுல பெண்கள் இருந்தா இடையூறா இருக்கும். வர்றவங்களுக்கும் சங்கடம், இருக்கிறவங்களுக்கும் சங்கடம். எந்த ஜனாசாவாக இருந்தாலும் ஜனாசா அறையில பெண்களை அமர வைக்கிறது முடிஞ்ச வரைக்கும். அந்த வீடு வசதியில் வர வழி இல்லைங்கிறது வேற. அப்ப கூட அந்த மையத்தை ஒட்டி ஒரு ஸ்கிரீன் கட்டி அவங்கள ஸ்கிரீனுக்குள்ள கூட உட்கார வச்சுக்கோங்க. ஒரு வயசானவங்க யாராவது வர்றாங்கன்னா நிக்கட்டும், ஒரு சேர்ல உட்காந்துக்கிறட்டும். ஆனா ஆண் மையத்து வர்றாங்க, வரிசையா பெண்கள் வந்து பாக்குறாங்க இல்லையா, அதையும் முழுமையாக தவிர்க்கணும். ஆண்கள் மையத்து பெண்கள் மையத்துல ஒரு 70 வயதை கடந்த வயசானவங்களா இருந்தாங்கன்னா அது எல்லா ஜனாசாவையும் எல்லாரும் பார்க்கறது தப்பு இல்லை, அதையும் தவிர்த்துக்கிறது தான் மசாயில் சொல்லும். வயசானவங்களா இருந்தா கூட வயிறு உப்பி இருக்கும், அவங்களுடைய உடல் பாகங்களை துணியை வச்சு நெருக்கமா கட்டி இருப்போம், அதையும் தவிர்த்து கொள்வதா சரி. அப்ப இந்த விஷயங்களை நம்ம பேண்டுதலாக இருந்து கொள்வது நல்லது. இந்த அமைப்புல நம்ம படுக்க வைக்கிறது குறிப்பாக தலைவர் மேலப்பள்ளி தலைவர் சொன்ன மாதிரி இன்ஷா அல்லாஹ் காலம் கடந்து நம்ம செஞ்சாலும் ஒரு உபயோகமான விஷயம் செஞ்சிருக்கணும். இது மாதிரி தொடர்ந்து செய்வதற்கு உலமாக்கள் ஆர்வமா இருக்கிறோம். நீங்களும் உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்கணும். இந்த இது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 3ஆம் தேதி பெண்களுக்கு ஒரு பயான் நிகழ்ச்சி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் உலமாக்களுடைய எண்ணம் என்னன்னா தொடர்ந்து ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கா, ஏன்னா ஆண் பெண்ணுக்கு ஜனாசாவுடைய இந்த முறைகளை பல இடங்கள்ல நம்ம சொல்லிக் கொடுக்குற ஒரு யோசனை இருக்குது. அடுத்த ரமலானுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் ஜனாசா தொழுகை ஜனாசானுடைய முறையை பெண்களுக்குன்னு தனியா, ஆண்களுக்கும் தனியா பெண்களுக்கும்னு தனியா ஒரு ஏற்பாடு இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் செய்வோம். நீங்க ஏதோ கேட்டீங்க, நீங்க இன்ஷா அல்லாஹ் ஆர்வமா குளிப்பாட்ட தயாரா இருக்கிறவங்க அசரத்திட்ட உங்களுடைய ஒரு பேர் ரஃபீக் அசரத்திட்ட உங்களுடைய பேரும் ஃபோன் நம்பரும் கொடுத்துருங்க. ஒரு டீமை உருவாக்கி ஆர்வமா செய்யக்கூடிய நிறைய இருக்கிறீங்க. இன்னும் இது போதாது, ஒரு 5-6 பேர் இருக்கிறோம், இது போதாது, ஒரு ஊருக்கு 50 பேர் தேவை. சில ஆர்வமா பேரை கொடுங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் கேட்டாங்க, இந்த இறந்த பிறகு சூடம் அப்புறம் வாசனை பவுட்ரு அசரத்து வாங்க களிமா ஷஹாதா எழுதுங்க அப்படிலாம் சொல்றாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, இது அவசியம் இல்லை, இது பெரிய பாவமும் இல்லை, பெரிய பாவம்லாம் ஒன்றும் இல்லை, இது கட்டாயமா எழுதணுங்கிற அவசியமும் இல்லை. சூடம் போடுறது அது ஏதாவது பூச்சி கீச்சி வராமல் இருக்கிறதுக்கு அந்த வாடகை இருந்துச்சுன்னு சொன்னா இது கேட்குறீங்களா என்ன? அப்போ இந்த சூடம் போட்டால் அந்த வண்டுகள் பூச்சிகள் வராமல் இருக்கும். எப்போ கபூரில் வச்சிருமோ எல்லாம் வரதான் செய்யும். உலகம் முடிஞ்சு போச்சு, அவங்க மறுமையை நோக்கி பயணம். இந்த உடலை பாதுகாக்கிறது, உள்ள வச்சு பாதுகாக்கிறது நம்ம கட்டாயம் இல்லை. அது மண்ணோட மண்ணாக சீக்கிரமாக மக்கி போவது இயல்பான விஷயம். இந்த உடலை வேறு ஒரு பரிணாமத்தில் மாற்றுவது அல்லாஹ்வுடைய வல்லமை. நம்ம அதை பாதுகாக்கணுங்கிறது நம்முடைய கடமை இல்லை. எந்த மருந்து போட்டாலும் அது பாதுகாக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா நம்முடைய இந்த உலக ரீதியான இந்த உடல் இருக்கிறது இல்லையா,
அசுத்தம் கலந்த இந்த உடல் இது மக்கி போவதான் இயல்பு. அப்படித்தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அது ஒன்றும் தப்பு இல்லை. அது மாதிரி இது எழுதுறது கட்டாயம் இல்லை, இது தடுக்கப்படக்கூடிய பெரும் பாவமும் இல்லை. அதே மாதிரி சுருமா போட்டுக்கொள்வது, நறுமணம் பூசிக்கொள்வது நல்ல விஷயம், அது ஒன்றும் தப்பு இல்லை. சுருமா போட்டுக்கொள்வது, நறுமணம் பூசிக்கொண்டு நறுமணத்தோடு இறந்து, ஏன்னா அது ரொம்ப கண்ணியமும் கூட. ஒரு மையத்திற்கு செய்யக்கூடிய கண்ணியத்தில் ஒன்று அழகான முறையில நறுமணமான முறையில கொண்டு போய் அடக்கிறது சிறப்பு, அது ஒன்றும் தப்பு இல்லை. அதனால இந்த மாதிரி விஷயங்களை, இன்னும் விடுபட்ட விஷயங்கள் நம்ம அடுத்த நிகழ்வுகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். ரமலானுக்கு பிறகு ஆண்களுக்கு ஒரு இடத்துல, பெண்களுக்கு ஒரு இடத்துல இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்வோம். உலமாக்கள் சார்பாக வந்திருந்தவங்க எல்லோருக்கும், அனுமதித்த இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகத்திற்கும், இதை நமக்கு பயிற்சி கொடுத்த அல்ஹாஜி முகமது கனி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வீட்டுகளுக்கும் எல்லாரும் கலந்துக்கணும்னு சொல்லுங்க. சரி, இல்லாத ஏழை எளிய ஜனாசால நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யறதுக்கும் நம்ம தயாரா இருக்கணும்னு சொல்றாங்க. நல்ல விஷயம்தான். அதாவது இன்னொரு நிகழ்ச்சியில ஒரு பெரிய அளவுல என்ன எல்லாம் கடைக்கு போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. 9:30 எல்லாம், அதனாலதான் 8 மணிக்கு வச்சோம். மற்றவங்களுக்கு வந்து அது இடையூறு இருக்கக்கூடாது அப்படிங்கிற. பாருங்க எவ்வளவு ஆர்வமா பேசுறாங்க பாருங்க. சொல்லுங்கண்ணே. அதாவது ஏழை எளிய இதை பற்றி பேசினாங்க. அது ஏற்கனவே நாங்கள் வந்து ஏழை எளியது யார் வந்தாலும் அணுகினாங்க, அதுக்குள்ள முழு செலவையும் ஜமாத்தை ஏற்றிக்கணும்னு சொல்லி மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். வந்து பையன் அடி வாக்காங்கல்ல, அவங்களும் முபாரக் ஏற்க நியமிச்சுக்கினாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது சம்பந்தமாக யார் வந்தாலும், எந்த பகுதியிலேருந்து வந்தாலும், ராஜபாளையத்து வந்தாலும் இது முழு செலவையும் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு இது வச்சுக்கோ. அதனால இது தேவைப்பட்டால், ஏழைகள் நோக்கி தேவைப்பட்டால் நீங்கள் பையன் அணிக்காவையும் முபாரக்கையும் நீங்கள் அணுகலாம். அதுக்குள்ள இது கண்டிப்பாக செய்வாங்க. இன்ஷா அல்லாஹ். நம்ம இமாம்கள் நீங்களும் ஏழை பணக்காரர் இல்லாம எல்லா ஜனாசாவையும் பார்க்கறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். எல்லா ஒரு ஜனாசா தொழுகைக்கு நீங்களும் எல்லாருக்கும் கலந்து வாங்க. இல்ல தவறா சொல்லுங்க வரல, நீங்க ஒரு சில விஷயங்கள் பேச்சு வருது, பணக்காரர் தான் வராங்க, பேச்சு வருது, நம்ம அந்த இடத்துல இல்லைன்னா அடுத்தவங்க வந்து கூப்பிடுவாங்க, பார்த்துக்கோங்க. இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா. இந்த கலிமா என்ன அர்த்தம்னா, இறைவனை பிரமாண்டப்படுத்தக்கூடிய கலிமா. இது வந்து இறைவனுக்கே சுபஹானல்லான அல்லாவை நான் பரிசுத்தப்படுத்து, நான் ஒன்றும் இல்லை, நாங்கள் எல்லாரும் மனுஷங்கள்லாம் இது மாதிரி அழியக்கூடியவங்க தான், அல்லாஹ் தான் பரிசுத்தமானவன், நம்மளாம் மையத்து. இன்னும் சொல்ல போனால் இமாம்கள் பயனில் சொல்லுவாங்க, நம்ம என்னத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறோம், நஜீஸை சுமந்துட்டு இருக்கிறோம், ஒரு மினி செப்டிக் டேங்க் போட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இப்போ அத்தர் போட்டுக்கிறோம், என்னென்னமோ போட்டுக்கிறோம், உள்ள என்ன இருக்கு, அத்தரா இருக்கு உள்ள. அப்போ இதெல்லாம் சும்மா ஒரு நம்ம சரி செய்ய வேண்டும். அதனால இன்ஷா அல்லாஹ் அது எதெல்லாம் நமக்கு மத்தியில குறையாக இல்லைனாலும், குறை மாதிரி தெரிஞ்சாலும் கண்டிப்பா அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் சரி செஞ்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் ஹஸரத்துடைய துஆவோட இந்த சபை இன்ஷா அல்லாஹ் நிறைவு கூடும். ஒரு 2 நிமிஷம் டைம் நம்ம உட்காரவா, அவங்க அனுப்பிட்டு உட்காந்து. والأمراض اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا شهر رمضان برحمتك يا أرحم الراحمين. ربنا تقبل منا دعاءنا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله